எல்லாருமே கரங்களை தட்டி அப்படியே தேவனை துதிக்க ஆரம்பிப்போமா? அப்படியே சத்தமாய் தேவனை துதிப்போமா? அவர்கள் துதிக்க ஆரம்பித்தார்கள், தடைகள் உடைந்தது. இயேசுவின் நாமத்தை துதித்தார்கள், சிறைகள் திறந்தது. இயேசுவின் நாமத்தை துதித்தார்கள், கட்டுகள் அறுந்தது. இயேசுவின் நாமத்தை துதித்தார்கள், அவர்கள் வேதனைகளை மறந்தார்கள். இயேசுவின் நாமத்தை துதித்தார்கள், அவர்கள் கண்ணீர்கள் துடைக்கப்பட்டது. இயேசுவின் நாமத்தை துதித்தார்கள், தேவ தூதன் இறங்கி வந்தான் என்று பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தை துதித்தார்கள், மனுஷர்களுக்குள்ளாக நித்திரை ஆவி வந்தது. விடுதலையோ ஊழியக்காரர்களுக்கு உண்டான துதித்தவர்களுக்கு உண்டானது. கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் 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 நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அற்புதர் அற்புதர் அற்புதர், அவர் அதிசயமானவர். வானத்திலும் பூமியிலும் அவர் உயர்ந்தவர். ஆனாலும் உங்கள் மேலும் என் மேலையும் அவர் பிரியம் உள்ளவராய் இருக்கிறார். நல்ல தேவன், இவர் நல்ல தேவன். அபிஷேகநாதர் நம்மை நிரப்புவதற்காக குறித்த நாளிலே குறித்தபடியாய் அவர் மேல் வீட்டில் இறங்கி வந்தது போல இந்நாளிலும் நம் இருதயங்களை நிரப்ப அவர் வந்திருக்கிறார். பலமாய் கைகளை தட்டி அல்லேலூயா. எஸ்ரா 4வது அதிகாரம் 11வது வசனம், 3வது அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேல் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளதென்று. ஹல்லேலூயா. ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தில் கூடி வந்து அஸ்திபாரத்தை இறங்கும் போது, அஸ்திபாரத்தை போடும் போது, ஆதியிலே ஏதோனிலே இறங்கின அந்த அஸ்திபாரம் இன்று கர்த்தராகிய கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே மீண்டும் நமக்கு அஸ்திபாரம் போடப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே அல்லேலூயா ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த அஸ்திபாரத்தை மகிமைப்படுத்தி இந்த குஸ்தி அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. இந்த குஸ்தி அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. அனலான ஊழியம் தாருமே, அக்கினி ஜுவாலையாய் மாற்றுமே. அனலான ஊழியம் தாருமே, எனக்கு அக்கினி ஜுவாலையாய் மாற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. நிழற்பட்டு விழுந்தோரை எழுந்திட அற்புதத்தில் அபிஷேகம் தாருமே. நிழற்பட்டு மறித்தோரை எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே.
பெந்தெகோஸ்தே அனுபவம் தாருமே பின்மாறி ஆவியை ஊற்றுமே பெந்தெகோஸ்தே அனுபவம் தாருமே பின்மாறி ஆவியை ஊற்றுமே ஜனங்கள் யாவரும் கூடி வந்திருக்கும் போது தேவனுடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுடைய வாக்கின்படி நீங்கள் பலன் அடைந்து என்று சொன்னபடியாய் அங்கே பெருங்காற்று உண்டானது, ஒரு பெரிய அசைவு உண்டானது. கர்த்தருடைய வாக்கின்படியாய் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். அல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் அதை கண்டு மகிழ்வடைந்தார். காரணம், மனுஷன் மரித்தவனானான். இன்றோ கர்த்தர் மரித்து உயிர்த்தெழுதினாலே அவருடைய ஜீவனை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. பெந்தெகோஸ்தே அனுபவம் இதுதான். பெந்தெகோஸ்தே அனுபவம் தாருமே பின்மாறி ஆவியை ஊற்றுமே பெந்தெகோஸ்தே அனுபவம் தாருமே பின்மாறி ஆவியை இது உன்னதத்தின் மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்களை தாருமே மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்களை தாருமே என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே என்னை நிரப்பியே அனுப்புமே பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை ஊற்றுமே நிரப்புமே. ஊழியக்காரனுடைய மனைவி துக்கத்தோடு வந்தால், ஐயா என்னிடத்தில் ஒன்றுமில்லை, என்னையும் கொண்டு போய் விடுவார்கள், என் பிள்ளைகளையும் கொண்டு போய் விடுவார்கள், நான் கணவனை இழந்தவள், என் பிள்ளையை கொண்டு போய் விடுவார்களே என்ற அவருடைய துயர குரலை தீர்க்கதரிசி மூலமாய் பிதாவாகிய தேவன் கேட்டபோது அந்த வீட்டில் எல்லா பாத்திரங்களிலும் எண்ணெய் நிரம்பி வழிந்தது. நாமும் அவரை நோக்கி பார்ப்போம் என்றால் இந்த பாத்திரம் இன்று நிரம்பி வழியோ. ஆவியை ஊற்றுமே பெந்தெகோஸ்தே அனுபவம் தாருமே பின்மாறி ஆவியை ஊற்றுமே பெந்தெகோஸ்தே அனுபவம் தாருமே பின்மாறி ஆவியை மேலான மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்களை அவர் மேலானவர். பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிற மேலானவைகளை தேடுங்கள் என்று வாக்கு சொன்னாரே. என்னை நிரப்புமே என்னை நிரப்பியே அனுப்புமே என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை ஊற்றுமே என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே என்னை நிரப்பியே அனுப்புமே இந்த பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை இந்த பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை ஊற்றுமே. ஹல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றவர்களா விட மாட்டேன் என்று சொன்னவருக்கு கரங்களை தட்டி, அவர் சொன்னவர் உண்மை உள்ளவர், அவர் பொய் உரையாத தேவன். மனுஷன் எப்பொழுதும் மரணத்தை குறித்தும் உலகத்தை குறித்தும் பிசாசின் கிரியைகளை குறித்தும் பயந்து இருந்தபடியால் அவருடைய ஆவியை அனுப்பின மாத்திரத்தில் அவர்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் உரைத்து தைரியமாய் வசனத்தின் மகிமைப்படுத்தினார்கள் என்று நாம பார்க்கிறோம். அவர் நமக்கு ஆவியை பொழிந்தரில் இருக்கிறார். சொந்த குமார் என்று பாராமல் மற்ற எல்லாவற்றையும் கொடாமல் இருப்பது எப்படி? சொந்த ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளை பிரிந்திருக்க பலமாய் கைகளை தட்டி பிள்ளைகளை பிரிந்திருக்க மனம் இல்லாமல் அவர் வந்து சேர்ந்தார், நம்மிடத்தில் வந்து சேர்ந்தார். அல்லேலூயா. அம்மா எழுந்து நின்று சத்தமாய் துதிப்பாங்க. நம்ம கூட சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். சோதரம் ஆண்டவரே, சோதரப்பா, சோதரம் கோடாகோடி நன்றி ராஜா, நன்றி 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 அப்பா, நன்றி. நாங்கள் ஒரு சிலராய் கூடிங்க வந்திருக்கோம்ப்பா. எங்கள் ஜெபத்தை கேளும், எங்களுக்கு வேண்டிய ஆவின் வரங்களை தாரும்ப்பா. சோத்திரம் ஆண்டவரே, அப்பா பிதாவே சோத்திரம். ஆவியானவரே,
அன்பின் பிதாவே சோத்திரப்பா. எங்களை நேசித்து வழி நடத்தி வர நல்ல பிதாவே, நாங்கள் ஒரு சிலராய் கூடி இங்கே துதிக்கும் போது 2 பேர் கூடி நாமத்தினால் எங்கே துதிப்பார்களோ அங்கே வருவேன் என்று சொன்ன எங்கள் மௌத்தம் நிறைந்த நல்ல பிதாவே, எங்கள் மத்தியில் வாரும் சுவாமி. எங்களுக்கு வேண்டிய எல்லா ஆவின் வரங்களையும் தாரும் சுவாமி. நன்றி ராஜா, நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, கரங்களை தட்டி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போம் சார். பலமாய் 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 பலமாய். ஆண்டவரே, நாங்கள் தேவன் அற்றவர்களை வாழக்கூடாதபடியாய் ஆதியிலே தேவன் அற்றவர்களாய் இருந்த எங்களை தேடி வந்து சுவாமி பாவத்தில் இருந்த எங்களை விடுதலை ஆக்கினீரே. நன்றி உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். மீண்டும் பாவத்தில், மீண்டும் மரணத்தில், மீண்டும் அநியாயத்தில், மீண்டும் சாபத்தில் விழக்கூடாதபடியாய் எங்களை நடத்துகிற ஆவி எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, ஆவியானவரை கொடுத்திருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் முழந்தாளில் நின்று கைகளை உயர்த்தி கைகளை உயர்த்தி வானத்துக்கு நேராய் பரத்துக்கு நேராய் கைகளை உயர்த்தி புத்தியாய் ஞானமாய் வாயை திறப்பார்கள். என்ன சொல்வார்கள் தெரியுமா? துதிக்கு ஆத்திர தூயவர் இயேசுவே, துதிக்கு பாத்திரர் நீ தூயவர் இயேசுவே. உன்னதத்தின் ஆவியை ஊற்றுவே, இன்னும் ஒரு விசை என்னை நிரப்புமே, ஒரு விசை என்னை நிரப்புமே. உன்னதத்தின் ஆவியை ஊற்றுவே, இன்னும் ஒரு விசை என்னை நிரப்புமே, ஒரு விசை என்னை நிரப்புமே. வல்லமை வரங்கள் வேண்டுமே, புது பலத்தால் நிரப்பிடும் என்னையே. வல்லமை வரங்கள் வேண்டுமே, புது பலத்தால் நிரப்பிடும் என்னையே. உன்னதத்தின் ஆவியை ஊற்றுவே, இன்னும் ஒரு விசை என்னை நிரப்புமே, ஒரு விசை என்னை நிரப்புமே. உன்னதத்தின் ஆவியை ஊற்றுவே, இன்னும் ஒரு விசை என்னை நிரப்புமே, ஒரு விசை என்னை நிரப்புமே. அக்கினி அபிஷேகம் தாருமே, என்னை அனலாய் ஜுவாலையாய் மாற்றுமே. அக்கினி அபிஷேகம் தாருமே, என்னை அனலாய் ஜுவாலையாய் மாற்றுமே. உன்னதத்தின் ஆவியை ஊற்றுமே, இன்னும் ஒரு விசை என்னை நிரப்புமே, ஒரு விசை என்னை நிரப்புமே. உன்னதத்தின் ஆவியை ஊற்றுமே, இன்னும் ஒரு விசை என்னை நிரப்புமே, ஒரு விசை என்னை நிரப்புமே. அல்லேலூயா. பவுல் சொல்றார், பரிசுத்த ஆவியினாலே இன்றி கிறிஸ்துவை தேவன் என்று, கிறிஸ்துவை கிறிஸ்துவன் என்று ஒருவரும் அறியக்கூடாதபடியாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் காரியமும் நிறைய ஏராளமாய் சொல்லி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்திலே நம்ம நடத்துவார். ஒரே சத்தியம், துதிக்கு பாத்திரர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார். தூயவர்
இயேசுவே முழங்கி சொல்லுவோமா? துதிக்கு பாத்திரர் தூயவர் இயேசுவே உன்னதத்தின் உன்னதத்தின் ஆவியை ஊற்றுமே இன்னும் ஒரு விசை என்னை நிரப்புமே ஒரு விசை என்னை நிரப்புமே உன்னதத்தின் உன்னதத்தின் ஆவியை ஊற்றுமே இன்னும் ஒரு விசை என்னை நிரப்புமே ஒரு விசை என்னை நிரப்புமே வல்லமை வரங்கள் இதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக கொடுக்கப்படுகிறது. வல்லமை வரங்கள் வேண்டுமே புது பலத்தால் நிரப்பிடும் என்னையே உன்னதத்தின் ஆவியை ஊற்றுமே இன்னும் ஒரு விசை என்னை நிரப்புமே ஒரு விசை என்னை நிரப்புமே உன்னதத்தின் உன்னதத்தின் ஆவியை ஊற்றுமே இன்னும் ஒரு விசை என்னை நிரப்புமே ஒரு விசை என்னை நிரப்புமே அக்கினி அபிஷேகம் தாருமே என்னை அனலாய் ஜுவாலையாய் மாற்றுமே அக்கினி இயேசு சுவாமி சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் மரணத்தில் வீழ்ந்தாலும் மாற்றுமே உன்னதத்தின் ஆவியை ஊற்றுமே இன்னும் ஒரு விசை என்னை நிரப்புமே ஒரு விசை என்னை நிரப்புமே உன்னதத்தின் உன்னதத்தின் ஆவியை ஊற்றுமே இன்னும் ஒரு விசை என்னை நிரப்புமே ஒரு விசை என்னை நிரப்புமே துதிக்கு பாத்திரர் முழங்கால்கள் யாவும் முடங்கும். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்துள்ளார். துதிக்கு பாத்திரர் தூயவர் இயேசுவே உன்னதத்தின் ஆவியை ஊற்றுமே கரங்களை உயர்த்தி இன்னும் ஒரு விசை என்னை நிரப்புமே எல்லோருமாய் சேர்ந்து ஒரு விசை என்னை நிரப்பும் உன்னதத்தின் உன்னதத்தின் ஆவியை ஊற்றுமே இன்னும் ஒரு விசை என்னை நிரப்புமே ஒரு விசை என்னை நிரப்புமே கரங்களை தட்டிக் கொண்டு ஒரு விசை கூட என்னை நிரப்பும் என்று சொல்லி ஒரு விசை கூட என்னை நிரப்பும் என்று சொல்லி அன்றைக்கு சிம்சோன் கேட்ட பொழுது தேவ ஆவியானவர் அவனை தள்ளாமல் அவன் மேல அதை விளங்க பண்ணும்படிக்காக அவன் மேல இறங்கி வந்தாரு. அந்த உன்னதத்தின் ஆவியானவருடைய பலன் யாருக்கெல்லாம் வேணும் என்று சொல்லி கேட்கிறார்களோ அவர்கள் மேல ஊற்றப்படும்படிக்காக வைராக்கிய வாஞ்சையாய் வந்திருக்கிற கரங்களை தட்டி உற்சாகமாய் 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 அந்த உன்னதத்தின் ஆவியானவர் ஊற்றப்படும் போதுதான் வறண்ட நிலங்கள் எல்லாம் வயல் நிலமாய் மாறும், வனாந்தரங்கள் எல்லாம் செழிக்கும், கரடு முரடான பாதைகள் எல்லாம் நேராகும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் அந்த உன்னதத்தின் ஆவியானவர் எங்கள் மத்தியில் ஊற்றப்பட்டு நாங்கள் பலன் அடைந்து எருசலேமிலே சாட்சியாய் இருக்கும்படிக்காய் கர்த்தர் எங்களை நீர் கொண்டு வந்து சேர்த்திருக்கிற உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. சகோதரி துதிக்கிறாங்க, கூட சேர்ந்து துதிக்கலாம். மகிமை நிற்கும் உள்ள தேவனே ஸ்தோத்திரம். நன்றியோடு சோத்தரிக்கிறோம் அப்பா. ஆமென். பரிசுத்த ஆவியானவரே நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையின் தேவனே நன்றியோடு சோத்தரிக்கிறோம். ஆமென். துதிக்கு பாத்திரராய் இருக்கிறவரே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே நன்றியோடு துதிக்கிறோம்.
ஒரு பிள்ளையாக எங்க தெரிந்து கொண்டீரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேலையை நீ கொடுத்ததுக்காக நன்றி செலுத்தி நன்றி ராஜா, நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். உற்சாகமே கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கெல்லாம் அந்த தேவ ஆவியானவர் வேணும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நிறைவானவர், பூரணர், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், காண்கிற காணாத யாவற்றையும் நம்முடைய வாயின் வார்த்தையினால உருவாக்கினவர். இன்றைக்கு நம்முடைய சபையின் மத்தியில அவர் இறங்கி வந்து ஒவ்வொருவரை நிரப்பும்படிக்காக வாஞ்சை உள்ளவராக இருக்கிறாரே. அந்த வைராக்கிய வாஞ்சை உள்ளவரை அல்லேலூயா எல்லோருமாய் வரவேற்று 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 ஆவியானவரே எங்கள் மத்தியில வாங்க என்று சொல்லி கேட்டு இந்த பாடலை பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆவியானவரே, 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 அபிஷேகம் ஊற்றுங்கப்பா, எங்க வாழ்க்கையை அனலாக மாற்றுங்கப்பா. அபிஷேகம் ஊற்றுங்கப்பா, எங்க வாழ்க்கையை அனலாக மாற்றுங்கப்பா. ஆவியானவரே, 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 அபிஷேகம் ஊற்றுங்கப்பா, எங்க வாழ்க்கையை அனலாக மாற்றுங்கப்பா. அபிஷேகம், அபிஷேகம் ஊற்றுங்கப்பா, எங்க வாழ்க்கையை அனலாக மாற்றுங்கப்பா. வனாந்திரம் எல்லாம் வயல்வெளியை மாறணும், வயல்வெளிகள் எல்லாம் காடாக மாறணும். வனாந்திரம் எல்லாம் வயல்வெளியை மாறணும், வயல்வெளிகள் எல்லாம் காடாக மாறணும். உயிர்ப்பிக்கும் ஆவியே உருவாக்க வாருமே, உயிர்ப்பிக்கும் ஆவியே உருவாக்க வாருமே. வாஞ்சையாய் உம்மை நாங்கள் அழைக்கின்றோம், வாஞ்சையாய் உம்மை நாங்கள் அழைக்கின்றோம். ஆவியானவரே, உற்சாகமாய் ஆவியானவரே, சத்தமா கரங்களை தட்டி ஆவியானவரே, ஆமென். ஆவியானவரே, அபிஷேகம், அபிஷேகம் ஊற்றுங்கப்பா, எங்க வாழ்க்கையை அனலாக மாற்றுங்கப்பா. அபிஷேகம் ஊற்றுங்க, அபிஷேகம் ஊற்றுங்கப்பா, எங்க வாழ்க்கையை அனலாக மாற்றுங்கப்பா. உணர்ந்து போன எலும்புகள் உயிரடைய வேண்டுமே, சேனைகளாய் எழும்பி நின்றிட வேண்டுமே. உணர்ந்து போன எலும்புகள் உயிரடைய வேண்டுமே, சேனைகளாய் எழும்பி நின்றிட வேண்டுமே. ரூவா காற்றாக வீசிட வேண்டுமே, ரூவா காற்றாக வீசிட வேண்டுமே. அசைவுகள் உருவாக்கி அனல் மூட்டுமே, அசைவுகள் உருவாக்கி அனல் மூட்டுமே. ஆவியானவரே, எல்லோருமாய் சேர்ந்து ஆவியானவரே, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானவரே, கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆமென். அபிஷேகம் ஊற்றுங்கப்பா, எங்க வாழ்க்கையை அனலாக மாற்றுங்கப்பா. அபிஷேகத்தினாலே அபிஷேகம் ஊற்றுங்கப்பா, எங்க வாழ்க்கையை அனலாக மாற்றுங்கப்பா. மாம்சமனையாவன் மேலும் ஆவியை ஊற்றிடும், அயல்மொழிகள் பேசிட அனுக்கிரகம் செய்திடும். மாம்சமனையாவன் மேலும் ஆவியை ஊற்றிடும், அயல்மொழிகள் பேசிட அனுக்கிரகம் செய்திடும். வாலிபர் முதியோர் எல்லாம் தரிசனம் காணட்டும், வாலிபர் முதியோர் எல்லாம் தரிசனம் காணட்டும். வரங்களால் கனிகளால் நிரம்பிடணும், நாங்க வரங்களால் கனிகளால் நிரம்பிடணும். ஆவியானவரே, கூப்பிடலாமா? ஆவியானவரே, சத்தமாய் சத்தமாய் ஆவியானவரே, இன்னும் அதிகமாய் ஆவியானவரே, ஆமென். அபிஷேகம் ஊற்றுங்கப்பா,
எங்க வாழ்க்கையை அனலாக மாற்றுங்க. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுங்கப்பா எங்க வாழ்க்கையை அனலாக மாற்றுங்கப்பா. வனாந்திரம் எல்லாம் வயல்வெளியை மாறணும், வயல்வெளிகள் எல்லாம் காடாக மாறணும். வனாந்திரம் எல்லாம் வயல்வெளியை மாறணும், வயல்வெளிகள் எல்லாம் காடாக மாறணும். உயிர்ப்பிக்கும் ஆவியே உருவாக்க வாருமே, உயிர்ப்பிக்கும் ஆவியே உருவாக்க வாருமே. வாஞ்சையாய் உம்மை நாங்கள் அழைக்கின்றோம், வாஞ்சையாய் உம்மை நாங்கள் அழைக்கின்றோம். ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே ஆவியானவரே அபிஷேகம் ஊற்றுங்கப்பா எங்க வாழ்க்கையை அனலாக மாற்றுங்கப்பா. உங்க அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுங்கப்பா எங்க வாழ்க்கையை அனலாக மாற்றுங்கப்பா. அபிஷேகம் ஊற்றுங்கப்பா, அபிஷேகம் ஊற்றுங்கப்பா எங்க வாழ்க்கையை அனலாக மாற்றுங்கப்பா. இன்னும் ஒரு விசை கூட அபிஷேகம் ஊற்றுங்கப்பா எங்க வாழ்க்கையை அனலாக மாற்றுங்கப்பா ஆவியில ஆவியில அனல் அடைந்தவர்களாக அப்படி ரெண்டு கரங்களை தட்டி உற்சாகமாய் அந்த ஆவியானவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, நாங்கள் குளிரம் இல்லாமல் அனலும் இல்லாமல் வெதுவெதுப்பாய் இருந்தது போதும் ஆண்டவரே. ஒரு விசை கூட உம்முடைய ஆவியானவர் எங்கள் மேல ஊற்றப்படும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை அனலாகும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை அனலாகும் ஆண்டவரே. ஆவியானவர் எங்களோடு இருந்தால் போதும், எங்களுடைய வாழ்க்கையில ஜெயம் உண்டாகும். ஆவியானவர் எங்களோடு இருந்தால் போதும், எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் நீங்கி போகும். ஒரு செழிப்பு உண்டாகும். புதிய பலத்தினால உணர்ந்து போயிருக்கிற எங்களுடைய வாழ்க்கை எல்லாம் உயிர் அடையத்தக்கதாக ஒரு வித்தியாசமான ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழத்தக்கதாக ஆவியானவர் எங்கள் மத்தியில் ஊற்றப்பட வேண்டும். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரங்களை பார்த்து நாங்கள் பேச ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். வாஞ்சை உள்ளவர்கள் மேல என்னுடைய ஆவியை ஊற்றுவன் என்று சொன்னாரு. அபிஷேகம் ஊற்றுங்கப்பா எங்க வாழ்க்கையை அனலானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே அபிஷேகம் ஊற்றுங்க. வாஞ்சையோடு கூட ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த வைராக்கியம் இன்றைக்கு ஊற்றப்பட வேண்டும். அபிஷேகம் ஊற்றுங்கப்பா எங்க வாழ்க்கையை அனலாக மாற்றுங்கப்பா ஆவியானவரே ஆமாம்பா. ஆவியானவரே ஓ ஆவியானவரே எஸ் டாடி ஆவியானவரே வாஞ்சிக்கிறோம். அபிஷேகம் ஊற்றுங்கப்பா எங்க வாழ்க்கையை அனலாக மாற்றுங்கப்பா. ஒரு விசை கூட மனம் இறங்குங்கப்பா. அபிஷேகம் ஊற்றுங்கப்பா எங்க வாழ்க்கையை அனலாக மாற்றுங்கப்பா. மாம்சமனையாவர் மேலும் ஆவியை ஊற்றிடும், அயல்மொழிகள் பேசிட அனுக்கிரகம் செய்திடும். மாம்சமனையாவர் மேலும் ஆவியை ஊற்றிடும், அயல்மொழிகள் பேசிட அனுக்கிரகம் செய்திடும். வாலிபர் முதியோர் எல்லாம் தரிசனம் காணட்டும். எங்கள் சபையில முதியோர் எல்லாம் தரிசனம் காணட்டும் வருங்களால் கண்ணிகளால் நிரம்பிடணும். தினமும் வருங்களால் கண்ணிகளால் நிரம்பிடணும். ஆவியானவரே சொல்லுங்க. அவர் வாங்கியுள்ளவராய் வைராக்கியம் உள்ளவராய் வந்திருக்கிறார். ஆமாம்பா. ஓ அழைக்கிறோம். அபிஷேகம் ஊற்றுங்கப்பா இந்த ஒரு விஷயங்கள் மேல மனம் இறங்கி அனலாக மாற்றுங்கப்பா எல்லா குளிரும் எங்களை விட்டு நீங்கி போகட்டும். அபிஷேகம் ஊற்றுங்கப்பா எங்க வாழ்க்கையே அனலாக மாற்றுங்கப்பா ஆவியை ஊற்றுங்க.
ஆவிய ஊற்றுங்க அக்கினிய ஊற்றுங்க வல்லமைய ஊற்றுங்க வரங்களை ஊற்று ஆவிய ஊற்றுங்க அக்கினிய ஊற்றுங்க வல்லமைய ஊற்றுங்க வரங்களை ஊற்றுங்க அபிஷேகம் ஊற்றுங்கப்பா எங்க வாழ்க்கைய அனலாக மாற்றுங்கப்பா கேளுங்க 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 வாஞ்சியோடு கூடல அபிஷேகம் ஊற்றுங்கப்பா யாருக்கோ அபிஷேகம் ஊற்றபடிக்காக கேட்காதீங்க அனலாக மாற்றுங்கப்பா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அபிஷேகம் ஊற்றப்பட வேண்டும் ஊற்றுங்கப்பா ஊற்றுங்க ஊற்றுங்க அனலாக மாற்றுங்கப்பா ஆவிய ஊற்றுங்க ஆவிய ஊற்றுங்க அக்கினிய ஊற்றுங்க வல்லமைய ஊற்றுங்க வரங்களை ஊற்று ஆவிய ஊற்றுங்க அக்கினிய ஊற்றுங்க வல்லமைய ஊற்றுங்க வரங்களை ஊற்றுங்க அபிஷேகம் ஊற்றுங்கப்பா எங்க வாழ்க்கைய அனலாக மாற்றுங்கப்பா ஆவியானவருடைய வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கிக் கொண்டு இருக்கிறது கரைகளை உற்சாகமாக கட்டிக்கொண்டு பாடுங்களேன் இப்பொழுதே 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 ஆராதனை கடைசி வரைக்கும் காத்திருந்து சொல்லுங்க எங்கள் மேல இப்பொழுது அந்த வைராக்கிய வாங்கியுள்ள ஆவியானவர் இறங்கி வர வேண்டும் அந்த எங்களுடைய வாழ்க்கையை ஜொலிக்க பண்ணுகிறவர் எங்களுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுகிறவர் எங்களுடைய வாழ்க்கையை மறுரூபமாக்கத்தக்க தேவ ஆவியானவர் இப்போதே எங்கள் மத்தியில் இறங்கி வரட்டும் ஆண்டவரே அந்த அபிஷேகத்தின் ஆவியானவர் அல்லேலூயா எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எழும்ப முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா நுகங்களையும் உடைத்து போட்டு உங்களுடைய அபிஷேகத்தினால எங்களை நிரப்பபடிக்காய் மாற்றுங்கப்பா அபிஷேகம் ஊற்றுங்க அபிஷேகம் ஊற்றுங்கப்பா எங்க வாழ்க்கையே அனலாக மாற்றுங்கப்பா ஆவியானவரே அபிஷேகம் ஊற்றுங்கப்பா எங்க வாழ்க்கையே அனலாக மாற்றுங்கப்பா இன்னும் ஒரு விசை கூட அபிஷேகம் ஊற்றுங்கப்பா ஆமென் 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 அனலாக மாற்றுங்கப்பா அபிஷேகம் ஊற்றுங்கப்பா ஒரு விசை கூட அப்பா அனலாக மாற்றுங்கப்பா வைராக்கியமாய் அபிஷேகம் ஊற்றுங்கப்பா ஊற்றுங்க 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 அனலாக மாற்றுங்கப்பா பின்மாறி மழையை ஊற்றுகிற ஆவியானவர் அபிஷேகம் ஊற்றுங்கப்பா முன்மாறியில் எங்களை ஒரு விசை நினைவு கூர்ந்தவர் அனலாக மாற்றுங்கப்பா இன்றைக்கு அனுக்கிரக காலம் அபிஷேகம் ஊற்றுங்கப்பா எங்களுடைய ஆவியில எங்களுடைய ஆத்மாவில எங்களுடைய சரீரத்துல அந்த ஆவியானவருடைய அபிஷேகம் இறங்கி கொண்டு இருக்கிறது அபிஷேகம் வல்லமையின் ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையோடு கூட ஆமென் இறங்கி வந்திருக்கிற அவருடைய கிருபைக்காக நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினாலே மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். வாசித்த அந்த வேத பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 1-8 வரை உள்ள வேத பகுதிகளை நீங்கள் வாசிக்க கேட்டிருக்கிறீங்க. உலகம் எங்கும் இருக்கிற திருச்சபைகளில் அது பாரம்பரிய சபையாக இருந்தாலும் பெந்தகோஸ்து சபையாக இருந்தாலும் எந்த சபைகளாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை தேவனாக கொண்ட சபைகள் எல்லா சபைகளிலும் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பெருவிழா பெந்தகோஸ்து என்று சொல்கிற பெருவிழா விமர்சையாக கொண்டாடப்படுகிறது, சந்தோஷமாக கொண்டாடப்படுகிறது. அநேகருக்கு அதனுடைய அர்த்தம் தெரியுதோ அர்த்தம் தெரியலையோ இன்றைக்கு பெந்தகோஸ்து நாள் என்று சொல்லி எல்லோருமாய் அதை கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க. நம்முடைய சபையிலையும் இன்றைக்கு அந்த பெந்தகோஸ்து பண்டிகையை நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்ம இன்னைக்கு பெந்தகோஸ்து கொண்டாடி கொண்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு? பெந்தகோஸ்து என்று சொல்ல என்ன அர்த்தங்க? பெந்தகோஸ்து அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் வருஷத்தில் 3 பண்டிகைகளுக்கு அவங்க உலகத்தில் எங்கே இருந்தாலும் எருசலேம் நகரத்துக்கு அவங்க போயிடணும். அந்த பண்டிகைகள் யாராவது தெரியுங்களா உங்களுக்கு எந்தெந்த பண்டிகைன்னு சொல்லிட்டு? மொத்தம் இஸ்ரவேல் தேசத்தில் 7 பண்டிகைகள் இருக்குது, 7 விசேஷித்த பண்டிகைகள் இருக்குது. அந்த பண்டிகைகளை அவங்க கொண்டாடணும். ஆனால் குறிப்பாக 3 பண்டிகைகளுக்கு உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவங்க எருசலேமுக்கு போயிடணும். அது என்னென்ன பண்டிகை இருக்கா தெரியுங்களா? பஸ்கா பண்டிகை. அந்த பண்டிகைக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னன்னு சொன்னால் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. ரெண்டும் ஒரே பண்டிகை தான். பஸ்கா பண்டிகைன்னு சொன்னாலும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகைன்னு சொன்னாலும் ஒன்று தான். அப்போ ஒரு பண்டிகை. 2வது பண்டிகை யாருக்கா தெரியுங்களா? ஆமாம், கூடார பண்டிகை. கூடார பண்டிகை அல்லது அதற்கு வாரங்களின் பண்டிகை, 7 வாரங்களின் பண்டிகை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. 3வது பண்டிகை பெந்தகோஸ்தே
பண்டிகை. ஆமேன். பெந்தகோஸ்தே பண்டிகை அல்லது அறுவடையின் பண்டிகை, அதை தான் அவங்க சொன்னாங்க, அறுவடையின் பண்டிகை. அப்போ இந்த 3 பண்டிகைகளுக்கு உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே வந்துடணும்னு சொல்லிட்டு தேவன் அவங்களுக்கு அதை ரிக்வஸ்ட் மாதிரி கிடையாது, ஒரு கட்டளையாக போட்டிருக்காரு. உபாகமம் 16வது அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்கிறாரு, இந்த 3 பண்டிகைகளுக்கு நீங்கள் கட்டாயமாக என்னுடைய ஆலயத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ இந்த பெந்தகோஸ்தே அப்படின்ற வார்த்தை தமிழ் கிடையாது, அது இங்கிலீஷும் கிடையாது, ஃப்ரெஞ்சும் கிடையாது, அது எபிரேய மொழியும் கிடையாது. அப்போ இந்த பெந்தகோஸ்தேன்ற வார்த்தை எந்த மொழி அப்படின்னு சொன்னால் கிரேக்க மொழி. ஆமீன். கிரேக்க மொழியில் பெந்தோஸ், கிரேக்க மொழியில் பெந்தோஸ், பெந்தோஸ்ன்னு சொன்னால் 50ன்னு அர்த்தம். நம்ம செகண்ட்னு சொல்கிறோம், 15 சொல்கிறோம், அந்தமாரி கிரேக்க மொழியில் பென்டோஸ் அப்படின்னு சொன்னால் 50. அப்போ அந்த 50 அந்த நாளை குறிக்கிற ஒரு வார்த்தை தான் பேந்தகோத். பாந்தோகோத் ஃப்ரெஞ்சில் பெந்தோகோஸ், பெந்தகோஸ்தே பழைய பேரில் அடிக்கப்படுகிறது. சரி, இது கிரேக்க மொழியில். எபிரேயர்கள் இந்த பண்டிகையை எந்த பெயரில் அழைக்கிறாங்கன்னு சொன்னால் ஷேவாத் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. பெந்தகோஸ்துனால இப்போ இன்றைக்கு ஒருவேளை எபிரேயர்கள் கொண்டாடணும் நினச்சாங்கன்னா இந்த பண்டிகைக்கு பேர் ஷேவாத். ஷேவாத் என்ற பேரில் தான் அவங்க கொண்டாடுறாங்க. அதற்கு தமிழில் மொழிபெயர்ப்பில் நிறைய அர்த்தங்கள் சொல்கிறாங்க. அந்த ஷேவாத் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு சில அர்த்தங்கள் சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக 50வது நாள் சொல்கிறாங்க முதல் கனி பலன், முதற்கனி பலன் சொல்கிறாங்க. அறுவடையின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிற, அறுவடையில் கிடைத்ததை கொண்டு வந்து தேவனுக்கு காணிக்கை கொடுக்குற நாள் அப்படின்னு சொல்லி பல பேரில் அழைக்கிறாங்க. ஆனால் எந்த பேரில் அழைச்சாலும் இதனுடைய அர்த்தம் தெரியாமல் இந்த பண்டிகையை கொண்டாடுகிறதுனால எந்த விதமான நன்மையும் நமக்கு கிடையாது. அப்போது பெந்தகோத் அல்லது பாந்தோகோத் அல்லது பெந்தோஸ் அல்லது பெந்தகோஸ்தே இந்த நாளை எதற்காக இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டாடினாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எகிப்து தேசத்தில் அவங்க அடிமைகளாய் இருந்து 400 வருஷங்கள் அவங்க உபத்திரவங்களையும் பாடுகளையும் வேதனைகளையும் சொல்லணும்னா துயரங்களையும் அனுபவித்து கொண்டிருந்தாங்க. அப்போ அந்த 400வது வருடத்தினுடைய முடிவில் தேவன் மோசேவை அனுப்புகிறாரு. மோசே அங்கே போய் நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறார், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ கடைசி அற்புதம் என்னங்க, அல்லது கடைசி வாதை, கடைசி அற்புதம், அது கடைசி தண்டனை. எகிப்தியர்களுக்கு தண்டனை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அற்புதம். 10வது அற்புதம் என்னங்க, அவங்க 11வது அற்புதத்துக்கு போயிட்டாங்க. ஆமாம், தலைச்சன் பிள்ளைகளை நான் சங்கரிச்சிருவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்போ என்ன சொல்லிட்டாரு, இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொல்லிட்டாரு, நீங்கள் சங்கரிக்கப்படக்கூடாதபடிக்கு உங்கள் குடும்பத்திற்கு ஒரு ஆட்டுக்குட்டி, பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்கள் அடித்து அதனுடைய ரத்தத்தை உங்கள் வீடுகளில் இருக்கிற நிலைக்கால்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பூசிட்டு அந்த மாம்சத்தை நீங்கள் சாப்பிடணும். அதுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது, இப்போ நம்ம அதுக்குள்ளே போகலை. அப்போது அந்த பஸ்காவை அனுசரித்த அந்த ராத்திரி தான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தார். 400 வருட அடிமைத்தனத்தினுடைய வாழ்க்கை, 400 வருடம் நம்மளுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், அது மாறவே மாறாது. நம்முடைய பல தலைமுறைகள் அடிமைத்தனமாக இருந்துட்டோம், இனியும் அடிமைத்தனத்தை தான் நம்ம இருக்க போகிறோம்னு சொல்லி நினைத்து கொண்டிருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த பஸ்காவை அனுசரித்த அந்த ராத்திரியில் தேவன் ஒரு மகா பெரிய ஒரு விடுதலையை உண்டு பண்ணி அந்த தேசத்திலிருந்து அவர்களை கடந்து போகும்படிக்கு செய்தார். அப்போ இந்த பஸ்காவை அனுசரித்த அந்த நாளிலிருந்து 50வது நாள், அந்த 50வது நாள் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, பெந்தகோஸ்தே, பெந்தகோத் அல்லது பாந்தோகோத் அப்படின்ற பேரில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை கொண்டாடுறாங்க. குட்டி இப்போ அடிக்கப்பட்ட அதற்கு பிறகு வருகிற 7 வாரங்கள், அதற்கு பிறகு வருகிற 7 வாரங்கள் எத்தனை நாளுங்க, 7 49. அப்போ 7 வாரம் 49 நாளுக்கு அடுத்த நாள் 50வது நாள் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை தேவனுக்கு ஒரு பண்டிகையாக அவங்க கொண்டாடினாங்க. இப்போது அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை புசித்த அன்றைக்கு தேவன் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார் இல்லைங்களா. அதன் பிறகு வருகிற அந்த 50 நாட்கள், அதில் 7 வாரங்கள் அவங்க அறுப்பின் நாட்களாக அதை கருதுனாங்க. அப்போ அவங்களுடைய நிலங்களில் போயிட்டு அவங்க விதைச்ச அந்த விதைகளில் வளர்ந்தவைகளில் உச்சிதமானவைகளை, பெஸ்ட்டானதை தேவனுக்கு கொண்டு அவருடைய ஆலயத்தில் அதை முதல் கனி பலனாக கொடுத்து தங்களுடைய அன்பை தேவனுக்கு
அதைத்தான் நான் உங்களுக்கு போன வாரம் சொன்னேன். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அதை மறக்கலை. பஸ்காவை சாப்பிட்ட அந்த ராத்திரி தான் அவர்களுக்கு தேவன் பெரிய விடுதலையை கொடுத்தார். அந்த பஸ்காவை சாப்பிட்ற வரைக்கும் அவங்களுக்கு விடுதலை கிடையாது. அதே போல் நமக்கும் பஸ்காவை சாப்பிட்ட பிறகு தான் தேவன் விடுதலையை கொடுத்தார். அல்லேலூயா, கரங்களை தட்டுங்களேன். ஏன்னா நீங்கள் ஞானஸ்தானம் வாங்கினு திருவிருந்து எடுத்தீங்க தானுங்களே. ஆமென், திருவிருந்து எடுத்தீங்க தானே. அப்போ நம்மளும் பஸ்காவை புசித்த பிறகு தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஒரு பெரிய விடுதலையே கொடுத்தார். சரி, இப்போது அந்த 7 வாரங்களும் அவங்க விதைத்து வளர்ந்த அந்த நன்மைகளில் உச்சிதமானவைகளை கொண்டு வந்து அவங்க தேவனுக்கு கொடுத்தாங்க. அதை முதற்கனி பலன் அதனுடைய வாரம் அல்லது அறுப்பின் வாரம் பெந்தோகோஸ்தே 50வது நாள் அப்படின்னு சொல்லி அவங்க அதை கொண்டாடினாங்க. அப்போ புதிய ஏற்பாட்டில் இந்த பெந்தோகோஸ்தே பண்டிகை எதற்கும் முன்னடையாளமாக இருக்கிறது? ஏன்னா பழைய ஏற்பாட்டில் பெந்தோகோஸ்தே நாள்னு சொல்லி ஒரு நாள் இருக்குது. அதே பண்டிகையை கொண்டு வந்து புதிய ஏற்பாட்டில் நம்ம செய்யணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லைங்களா? அப்போ புதிய ஏற்பாட்டில் பெந்தோகோஸ்து எதை குறிக்கிறது? எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பஸ்கா பலியாக தன்னை ஒப்பு கொடுத்த அந்த ராத்திரியிலிருந்து வருகிற 50வது நாள் தான் பெந்தோகோஸ்தே என்று சொல்லி புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்கள் அதை கொண்டாடுகிறார்கள். சரி, இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த பஸ்கா பலி அடிக்கப்பட்டார் இல்லைங்களா? அடிக்கப்பட்ட அந்த ராத்திரியிலேருந்து தொடங்கப்பட்டு 50வது நாள். அப்போ அவர் 40 நாட்கள் உயிர் தெழுந்த 40 நாட்கள் அவர் பூமியில் உயிர் உள்ளவராக இருந்தார். அதன் பிறகு 10 நாட்களுக்கு அப்புறம் அந்த பெந்தோகோஸ்தே நாள் வந்தது. அந்த நாளில் அபிஷேகம் பண்ணப்பட்டது. அன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறவங்க தங்களுடைய குடும்பத்தார் காப்பாற்றி கொள்ளப்படுவதற்காக குடும்பத்திற்காக ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து அடித்தார்கள். ஆனால் ஒட்டுமொத்த உலகமும் காப்பாற்றப்படுவதற்காக நமக்காக அடிக்கப்பட்ட ஒரே ஆட்டுக்குட்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து 50 நாளுக்கு அப்புறம் கொண்டாடுகிற பண்டிகை தான் பெந்தோஸ். ஆமீன். அப்ப அந்த ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி அன்னைக்கு அந்த ஒரு குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு போதுமானதாக இருந்தது. ஆனால் இந்த ஒரு ஆட்டுக்குட்டி ஒட்டுமொத்த உலகத்தையும் இனி வரப்போகிற உலகத்தில் இருக்க போகிறவர்களையும் சேர்த்து அவர்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை கொடுத்து நித்திய ஜீவனை அவர்களுக்கு கொடுத்தது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 7 வாரங்கள் விதைப்பாங்க. அதை அறுவடை செய்ததை கொண்டு போய் தேவனுக்கு முதல் கனியாக கொடுக்குறாங்க. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமிக்கு வருவதற்காக தன்னை விதைத்தார். ஆமேன். விதைத்து அவரும் பிதாவாகிய தேவனுக்கு கல்வாரி சிலுவையில் உயிர் தெழுந்ததன் மூலமாக மரித்து அவர் உயிர் தெழுந்ததன் மூலமாக முதல் பலனாய் தன்னை பிதாவாகிய தேவனுக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்போ பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் உயிர் தெழுந்தவர்களில் முதல் பேரானவர். ஃபர்ஸ்ட் அவர் தான் ஃபர்ஸ்ட். அதற்கு முன்பு மரித்தவர்களில் உயிர் தெழுந்தவங்க கிடையாது. இயேசு கிறிஸ்து அப்போ முதல் பலனா தன்னை பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்தார். அதே போல இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஊழியம் செய்த அந்த நாட்களில் அவர் சம்பாதித்த அவருடைய முதல் பலன் தான் இந்த 120 பேர். கரங்களை தட்டி. அப்ப இந்த நாள் இயேசுவினுடைய அறுவடையின் நாளாகவும் இருக்கிறது, சபையின் அறுவடையின் நாளாகவும் இருக்கிறது. அப்போ பெந்தோகோஸ்து பண்டிகை அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஒரு அறுவடை, ஆர்வெஸ்ட். இங்கிலீஷில் ஆர்வெஸ்ட், அறுவடை. அறுவடை தான் பெந்தோகோஸ்து நாள்னு சொல்லிட்டு. அப்போ இந்த பெந்தோகோஸ்து ஆவியினுடைய அனுபவம் நமக்குள்ள இருக்குன்னு சொன்னால் நமக்குள்ள அறுவடையின் ஏக்கம் இருக்கும், அறுவடையின் தாகம் இருக்கும், அறுவடையின் மேலே வாஞ்சை இருக்கும். எந்த அறுவடை? அறுவாள் எடுத்துன்னு போய் நெல் அறுக்குதா? இல்லை, நீங்களும் ஒரு அரிவாள் எடுத்துக்கொண்டு போய் ஆத்துமாக்களை அறுக்கணும். அது எந்த அரிவாள்? வேதம் சொல்கிறது பரிசுத்த வேதாகமம். ஆமேன். அப்ப நீங்களும் அறுவடை செய்யக்கூடியவர்களாக உங்களையும் தேவன் மாற்றும்படிக்காகத்தான் இந்த அறுவடை நாள் அவர் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற. கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்களேன். அப்ப அந்த அறுவடையின் தாகம் நிறைந்தவர்களாக பெந்தகோஸ்து அனுபவத்துக்குள்ள நீங்க கடந்து போகும்போது உங்கள் ஒவ்வொருவரையும் திருச்சபையில ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற பெரிய வீரர்களாக வீராங்கனைகளாக தேவனே உங்களை உருவாக்கி அவரே உங்களுக்கான ஆத்துமாக்களை கொண்டு வந்து சபையில கொடுக்கும்படிக்காக செய்வார். கரங்களை தட்டி சொல்லுங்க. அப்ப எல்லாருமே சேர்ந்து சொல்றீங்களா? பெந்தகோஸ்து ஆவி எனக்குள்ள இருக்கும் என்று சொன்னார், நானும் ஆத்துமாக்களை அறுவடை செய்கிற வீரனாக வீராங்கனையாக சபையில நான் இருப்பேன். கரங்களை தட்டி.
அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் நான் சொல்லியிருந்தேன், தன்னுடைய சீடர்களுக்கு அவர் ஒரு காரியத்தை உறுதிப்படுத்தினார். என்ன காரியங்க? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் பூமியில இருந்து தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காரியத்தை உறுதிப்படுத்தினார். தாம் உயிரோடு இருக்கிறவராக அவர்களுக்கு நிரூபித்தாராம், உறுதிப்படுத்தினாராம். ஏன் அதை உறுதிப்படுத்தினார் சொன்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த உயிர் உள்ளவரை ஆராதிக்கணும். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து ஒருவேளை நான் தாம் உயிர் உள்ளவராக அதாவது இருக்கிறேன்றதை அவங்களுக்கு நிரூபிக்கலன்னு சொன்னா, சீடர்களுக்கு கொஞ்ச நாள்ல போயிட்டு இருப்பாங்க எல்லாருமே. ஆனால் இயேசு கிறிஸ்து 40 நாள் உட்கார்ந்து வேலை மென்னுக்கிட்டு அவங்க கூட பேசி, என்ன பாதி பேர் இங்கே போயிட்டாங்க, பாதி பேர் மீன் பிடிக்க போயிட்டாங்க, 2 பேர் எங்கேயோ ஊருக்கு போயிட்டாங்க, பொண்டாட்டி பிள்ளையை பார்க்க போயிட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்க, பாவம் ஒவ்வொருத்தவங்க பின்னாலையும் ஓடி 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 பேசி பேசி பேசி, அப்பா எங்கே பாரு, இதில் கையை விடு, அங்கே கையை விடு, நான் உயிராக இருக்கிறேன் என்பதை அவர்களுக்கு உறுதிப்படுத்தி நிரூபித்து, தான் உயிரோடு இருக்கிறதை நிரூபித்துட்டாரு. நிரூபித்துட்டு இப்போ எங்கே போயிட்டாருங்க? பரலோகம் அவர் போயிட்டாரு. அவர் என்ன பண்றாரு? போவதற்கு முன்பு, பரலோகம் போவதற்கு முன்பு ஒரு வாக்கு தத்தம் தன்னுடைய சீடர்களுக்கு அவர் கொடுக்கிறார். அந்த வாக்கு தத்தம் எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியில் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகம் ஏறி போவதற்கு அந்த கடைசி நிமிடங்கள்ல தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்றாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும். அது வரும் பொழுது நீங்க பலன் அடைவீங்க. பலன் அடைஞ்சு ஒரு 3 முக்கியமான காரியம் சொல்றாரு. எருசலேம், யூதேயா, சமாரியாவில் நீங்க பூமியின் கடைசி பரியந்தம் போய் எனக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? சாட்சிகளா இருப்பீங்க. இயேசு கிறிஸ்து பரலோகம் ஏறி சென்றதை நிறைய பேர் அங்கே நின்று பார்த்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 பேர், அதுக்கு மேற்பட்டவங்க கூட இருந்திருக்கலாம். அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்து பரலோகம் அப்படி உயிரோடு ஏறி போகிறத பார்த்தாங்க. அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை கேட்டாங்க. நீங்கள் காத்து நிறுங்க, பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும், அப்போ நீங்கள் பலன் அடைவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் இயேசு பரலோகம் இப்படி ஏறி போன உடனே இவங்க தனியாக பாதி பேர் ட்ராக் மாதிரி போயிட்டாங்க. அவ்வளோ பேர் கூடியிருந்தாங்க. ஆனால் இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தவங்க வெறும் 120 பேர் மட்டும்தான். கரங்களை தட்டி சொல்லுங்களேன். வெறும் 120 பேர் தான். இயேசு கிறிஸ்து பேசியே, இயேசு கிறிஸ்து சொல்லியே, இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணியே அத்தனை பேரும் விசுவாசிக்காம முக்காவாசி பேர் போயிட்டாங்க. வெறும் 120 பேர் மட்டும்தான் ஏக்கத்தோடு, தாகத்தோடு, வாஞ்சையோடு, ஐயோ பரிசுத்த ஆவியானவர் யாரோ வருவாராமே, அவர் வந்து என்னை பலப்படுத்துவாராம், பலப்படுத்தினா எனக்குள்ள ஒரு வல்லமை வரும், அந்த வல்லமை என்னை சாட்சியாக நிறுத்தும். கரங்களை தட்டி சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்தாதான் நம்மளால சாட்சியாக நிற்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு சொன்னா நம்முடைய சாட்சியை நம்ம இழந்து போயிடுவோம். அப்ப அந்த ஏக்கத்தோடு, தாகத்தோடு, வாஞ்சையோடு, வைராக்கியத்தோடு சொற்ப ஜனங்கள் ஒரு 120 பேர் கூடியிருந்தாங்க பாருங்க. அவங்க கூடியிருந்த நாள் தான் இன்னைக்கு. ஆமேன். அப்ப இன்னைக்கு நாமளும் அப்படித்தான் வாஞ்சையோடு, வைராக்கியத்தோடு, ஏக்கத்தோடு, ஆமேன், நம்ம இங்க கூடி வந்து இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இந்த பெந்தகோஸ்தே நாளுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அறுவடையின் நாள் என்று சொல்லி பார்த்தோம், முதல் பலன் பார்த்தோம். இது இல்லாம இந்த பெந்தகோஸ்தே நாளுக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் பாருங்களேன், திருத்துவத்தின் 3வது நபராகிய பரிசுத்த ஆவியானவர் பூமியில நிரந்தரமாய் வந்து தங்கின நாள் தான் இன்னைக்கு. கரங்களை தட்டி சொல்லுங்களேன். இதற்கு முன்னாடி பூமியில பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமா எந்த மனுஷன் கூடயும் இல்லை, யாரு கூடயும் இல்லை, எவ்வளவு பெரிய பரிசுத்தவானா இருந்தாலும் அவங்க கூட கிடையாது. ஆனால் இந்த நாள் தான் நிரந்தரமாய் பூமிக்கென்று பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டு வந்து இறங்கின நாள். 2வது ஒரு நாள் தெரியுங்களா? இந்த நாள் தான் சபை பிறந்த நாள். கரங்களை தட்டி சொல்லுங்களேன். உலகத்துல நம்ம எல்லாரும் சபைக்கு ஒரு தேதியை வச்சுன்னு இருக்கிறோம். ஆனா ஒட்டுமொத்தமும் சபை உருவான நாள் தான் இந்த நாள். அல்லேலூயா. அப்ப இந்த நாள் தான் உலகத்துல இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற முதல் திருச்சபை உருவாகின நாள். இன்னைக்கு தான் ஹாப்பி பர்த்டே டு சர்ச். ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டுங்க. இன்னைக்கு தான் சபை பிறந்த நாள். 3வது ஒரு முக்கியமான காரியம் இந்த நாள் தெரியுங்களா? பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, பரலோகத்தினுடைய அதிகாரம் சாதாரண மனுஷர்கள் மேல
ஊற்றப்பட்ட நாள் தான் இன்றைக்கு. கரங்களை தட்டுங்க. அதற்கு முன்பு பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் கொடுக்கப்படல. தீர்க்கதரிசிகளுக்கு கொடுக்கப்பட்டாங்க, ஆசார்களுக்கு கொடுக்கப்பட்டாங்க, சில ராஜாக்களுக்கு கொடுக்கப்பட்டாங்க, சில மனுஷர்களுக்கு கொடுக்கப்பட்டாங்க. அவங்க நியாயாதிபதியா இருக்கிறாங்க. சாதாரண மனுஷர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாள்ல சாதாரண மனுஷர்கள் மேல, எந்த விதமான என்ன சொல்லுது தகுதியும் இல்லாத சாதாரண மனுஷர்கள் மேல ஊற்றப்பட்டு பரலோகத்தினுடைய அதிகாரத்தை கொடுத்து பெற்றுக்கொள் என்று சொல்லப்பட்ட நாள் தான் இந்த நாள். கரங்களை தட்டி சொல்லுங்க. அப்ப இன்றைக்கு வந்திருக்கிற இந்த ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அதிகாரத்தையும் வல்லமையும் ஞானத்தையும் பலத்தையும் கொடுத்து, நான் அன்னைக்கு சீடர்களை போ என்று சொல்லி அனுப்பினதை போல இங்கிருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் புறப்பட செய்து ஜாதிகளை ஜனங்களை கர்த்தருக்கென்று வைராக்கிய வாஞ்சையாக உருவாக்குகிறவர்களாக, ஆமென், கொண்டு வந்து சபையில சேர்க்கிறவராக நிற்க வைக்கும்படிக்காக பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்க மேல அவர் தம்முடைய கிரியைகளை விளங்க பண்ண போகிறார். கரங்களை தட்டி சொல்லுங்களேன். அப்ப இது எல்லாமே பெந்தகோஸ்து நாளுக்கான ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். இப்படிதான் பெந்தகோஸ்து நாள். இன்னும் நிறைய இருக்குது, ஆனால் நம்ம அடுத்த காரியத்துக்கு போயிடுவோம். அப்ப இன்னைக்கு வாசித்த அந்த வேத பகுதி, அப்ப நடந்தது என்னதான், அந்த பெந்தகோஸ்து என்று சொல்லப்பட்ட அந்த நாள்ல என்ன நடந்தது? 2000 வருஷங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தை இன்றைக்கு நான் வாசிக்கிறதுனால என்னுடைய வாழ்க்கையில் என்ன ஒரு பெரிய மாற்றத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ முதல் காரியம் என்ன நடந்தது? முதல் வசனம் வாசிங்க. Le jour de la Pentecôte, ils étaient tous ensemble dans le même lieu. போதும். முதல் வசனம் வசனம் சொல்லுது, பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஓரிடத்தில் வந்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படலை. என்ன சொல்லப்பட்டிருக்குதுங்க? ஒருமனப்பட்டு ஓரிடத்துல வந்திருந்தார்கள். பாருங்க, தேவன் உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நன்மையை செய்ய அவர் விரும்பினாலும் நாம கிட்ட முதல் அவர் எதிர்பார்க்கிற காரியம் ஒரு மனம். ஆமென். 2 பேர் வராங்கன்னு சொன்னா அவங்களுக்குள்ள ஒரு மனம் இல்லைன்னு சொன்னா அவங்களால ஒரு காரியத்தை செய்து முடிக்கவே முடியாது. அப்ப நான் இருக்கிறேன், ஆவியானவர் வராரு, இங்க 2 பேருக்குள்ள ஒரு மனம் வேணும். ஒரு மனம் இல்லைன்னு சொன்னா ஆவியானவருடைய வாழ்க்கையில கோடி ரூபாயை கொடுத்தாலும் அதனால எனக்கு எந்த பயனும் என்னால் பெற்றுக்கொள்ள முடியாது. காரணம், எனக்கு ஒரு மனம் இல்லை. அப்போ இங்கே வசனம் சொல்லுது, தேவன் முதல்ல ஒரு மனம் இருக்கிற இடத்துல ஒரு மனமாக அவங்க இருக்கணும். 2வது, அவங்க ஒரு இடத்துக்கு கூடி வரணும். அங்கே வரும்போது தான் அவர் தம்முடைய வல்லமையை அவர் விளங்க பண்ணுவார். பாருங்க, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்தபோது இயேசு கிறிஸ்துனுடைய சீடர்கள் என்று சொல்லப்படுறவங்க எத்தனை பேருங்க? 12 பேர். 12 பேர் தான் சீடர்கள். அந்த 12 பேருக்குள்ளேயும் எப்பொழுதும் கருத்து வேறுபாடு இருந்து கொண்டே இருக்கும். இத்தனைக்கும் யாருங்க அவங்களாம்? இயேசு கூட இருந்தவங்க, இயேசு கூட தூங்கினவங்க, சாப்பிட்டவங்க, படுத்தவங்க, இயேசு கூட எல்லா காரியத்தையும் பார்த்தாங்க, எல்லா அற்புதங்களையும் பார்த்தாங்க, எல்லா அதிசயங்களையும் பார்த்தவங்க தான். அவங்களுக்குள்ள எப்பொழுதும் நீ பெரியவனா, நான் பெரியவனா, எனக்கு அப்புறம் தான் நீ, உனக்கு அப்புறம் தான், இந்த மாதிரியான கதைகள் எப்போது இருந்து கொண்டே இருக்கு. அவங்களுக்குள்ள ஒரு மனம் இருந்தது கிடையாது, ஏக சிந்தை இருந்தது கிடையாது. பாருங்க, எப்போதும் இன்னொருத்தரை நம்ம தாக்கலாம், அவனை நம்ம எப்போவுமே மடக்கிடலாம், நாம இயேசு கூட எப்போது இருக்கலாம் அப்படி என்கின்ற ரீதியில் அவங்களுக்குள்ள ஒரு மனம் இல்லாமல் இருந்தது. இப்போ பாருங்க, அந்த ஒரு மனம் இல்லாத சீடர்களை முதல்ல ஓரிடத்துல கொண்டு வரணும். 2வது, அவர்களுக்குள்ள ஒரே மனம் உண்டாக வேணும். அதற்கு அவங்க என்ன பண்ணணுமா? காத்துன்னு இருக்கணும். எப்படி காத்துன்னு இருக்கணும்? இயேசு கிறிஸ்து வந்தாரு, எல்லாம் செஞ்சு முடிச்சு இப்போ பறித்து மரித்து பரலோகம் போயிட்டாரு, காத்து நிறுன்னு சொன்னாரு. இப்போ அவங்க காத்து இருக்கணும் இல்லைங்களா? அப்ப காத்து இருக்கும்போது அவர்களுக்குள்ள ஒரு மனம் உண்டானது. ஆமென். இப்ப தேவன் அவர்களை ஒரு பெரிய காரியத்திற்காக உலகத்தில் அனுப்ப போகிறார். இது வரைக்கும் அவர்களை உலகத்தில் அனுப்பல, தன் கூட வைத்துக் கொண்டிருந்தார், தான் சொல்லுகிற இடத்துக்கு மட்டும் தான் அவங்களை அனுப்பினார். இப்போ உலகத்துக்கு அனுப்ப போகிறார். உலகத்தில் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உலகத்தை கலக்குகிறவர்கள் வந்து விட்டார்கள் என்று சொல்லி ஜனங்கள் சொல்லத்தக்கதாக மகத்துவமான மகிமையான காரியங்களை செய்ய போறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு மனம் இல்லாமல் போனா ஒரே நாள்ல எல்லாமே புட்டுக்கும். அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய 3.5 வருட கடின உழைப்பு வீணாகி போயிடும். அப்ப என்ன பண்றார் இயேசு கிறிஸ்து? முதல்ல அவர்களுக்குள்ள ஒரு மனம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அப்போ வெவ்வேறு சிந்தனைகளை கொண்ட மனிதருங்க, வெவ்வேறு சுபாவம், வெவ்வேறு குணாதிசயங்கள் கொண்ட அந்த மனுஷங்க, ஏக சிந்தை அவங்க கிட்ட கிடையாது, ஒருவன் அவங்க கிட்ட கிடையாது, ஒத்துமையா ஒரு காரியத்தை செய்ய முடியாது, ஒருத்தவனை அங்கீகரிக்க மாட்டாங்க, ஒருவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஒருவர் நம்ப மாட்டாங்க. அப்படின்னு அந்த சீடர்களுக்குள்ள ஒரே இருதயம், ஒரே மனம், ஒரே நோக்கம் உண்டாகும்படிக்காக அவர்களை காத்திரு என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருந்தார். இல்ல, அவர்கள் அப்படி கூடி வந்திருக்கும் போது
இப்போ லூக்கா 24:49 என்ன நடந்துன்னு பாருங்களேன். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தற்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பாருங்க, அவர் சொல்றாரு பிதா ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தம் என்னன்னு சொன்னா, உன்னதத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு பெலன் வரப்போகுது. அந்த பெலனை பெற்றுக்கொள்ள நீங்க தங்கிருங்க, காத்திருங்கன்னு மட்டும் சொல்லல, ஒரு குறிப்பிட்ட நகரத்தை சொல்றாரு. எந்த நகரங்க அது? எருசலேம். எருசலேம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் யாருக்கா தெரியுங்களா? ஆமா, எருன்னு சொன்னா என்னதுங்க அர்த்தம்? எருன்னு சொன்னா நகரம், ஷாலோம் சொன்னா சமாதானம், சமாதானத்தின் நகரம். அப்ப எருசலேம்ல நீ காத்து நிறு. வாக்குத்தத்தம் பட்ட அந்த வாக்குத்தத்தம் உன்னோட வாழ்க்கையில வரணுமா? காத்து நிறு. உன்னத பலத்தினால நீ தரிப்பிக்கப்படணுமா? காத்து நிறு. பிதா வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு, அந்த வாக்குத்தத்தத்தின் பூர்ணத்தை நீ பெற்றுக்கொள்ளணுமா? காத்து நிறு. எப்படி காத்து நிற்கணும்? சமாதானம் இல்லாம, சண்டை போட்டுக்கொண்டு, ஒருமானம் இல்லாம, ஏக சிந்தை இல்லாம இருக்கணுமா? இல்ல, நீ சமாதானத்தோடு காத்து நிறு. அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, நீங்க எருசலேம்ல காத்துருங்க, சமாதானமா காத்துருங்க என்று சொல்லி அவங்கள காத்திருக்க சொன்னார். இப்போ அவங்க இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை நம்பினாங்க. மற்றவங்க பாதி முக்கால்வாசி பேர் போயிட்டாங்க. அந்த 120 பேர் மட்டும் நம்பினாங்க. அவங்க இப்போ ஒருமனப்பட்டு ஆமென் சமாதானத்தோடு ஒரு மேல் வீட்டு அறையில் வந்து காத்து கொண்டிருந்தாங்க. அப்போ காத்து கொண்டிருந்தவங்க என்ன பண்ணாங்க? அதை தான் நம்ம இங்கே வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 1:14. Tous d'un commun accord persévèrent dans la prière avec la femme et Marie, mère de Jésus, avec les frères de Jésus. Amen. ஆமென். இங்கே பாருங்க, அப்போஸ்தலர் 1:14 சொல்லுது, அங்கே இவர்கள் எல்லாரும். அப்போ 13வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய 11 சீடர்கள் பேர் போடப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அவர்களோடு கூட ஸ்திரீகளோடு கூட இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளும் அவருடைய சகோதரர்களும். அப்போ யாருங்க? இயேசு கிறிஸ்துனுடைய சகோதரர்கள். அவர்கள்லாம் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஏதோ ஜோக் அடித்து கொண்டு இருந்தாங்க, ஏதோ பயந்து நடுங்கி கவலைப்பட்டு ஒப்பாரி வைத்து அழுது கொண்டு இருந்தாங்க. அப்படி இல்லை வசனம். என்ன சொல்லுதுங்களா? ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தாங்க. ஆமாம், உங்களுக்கு சமாதானம் வரணுமா? உங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் ஒரு மாதிரி உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற அந்த சூழ்நிலையில், அல்லது நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற சூழ்நிலையில், பயம் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் உங்களை சமாதானப்படுத்துவது மனுஷன் கிடையாது. சமாதானப்படுத்துவது உங்களுடைய ஜெபம். சமாதானப்படுத்துவது நீங்கள் தேவனை நோக்கி ஏறெடுக்கிற வேண்டுதல். அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் இறங்கி வரும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சமாதானமாக எருசலேமில் தங்கிருக்குன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் தங்கி இருக்கும்போது இதெல்லாம் செய்யணும். அப்போ சீடர்கள் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தங்கியிருந்தாங்க. இப்போ நான் கற்பனை பண்ணி பாருங்க, 120 பேரை நம்மளை ஒரு ரூமில் விட்டுட்டாங்கனாக்கா அங்கே சமாதானம் இருக்குமா? யோசனை பண்ணி பாருங்க, இருக்குமா? ஆமாம், அது எப்படிப்பட்ட ரூம்னு கூட தெரியாது. 120 பேர் கூடி வந்துட்டாங்க ஒரு இடத்துல. ஆமாம், கூடி வந்துட்டாங்க. அவங்கள மேய்க்கிற மேய்ப்பர் இல்லை, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல எல்லாரும் உட்காந்துக்கிறாங்க. இப்போ 120 பேர் ஒரே குடும்பம் கிடையாதுங்க, சீடர்கள் மட்டும் கிடையாது. இயேசுனுடைய தாய் இருக்கிறாங்க, அவங்க சகோதரிகள் இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துனுடைய தம்பிங்க இருக்கிறாங்க, இன்னும் நற்செய்தியை ஏற்றுக்கொண்டவங்க, இயேசு பரலோகம் ஏறி போனபோது பார்த்தவங்க இருக்கிறாங்க, யார் யாரோன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே அவங்களுக்குள்ள ஒரு மனம் வந்து விட்டது, அவங்களுக்குள்ள ஏக சிந்தை வந்து விட்டது, அவங்களுக்குள்ள தாகம் வந்துருச்சு, அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் வந்துருச்சு, அவங்களுக்குள்ள இப்போ கூட சேர்ந்து விசுவாசம் வந்துருச்சு. அல்லேலூயா. அப்போ ஜெபத்திலையும் வேண்டுதலிலும் நீங்க தரித்திருக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில சமாதானம் உண்டாகும். கரங்களை தட்டி சொல்லுங்களேன். நல்ல உற்சாகம், நல்ல உற்சாகமா கரம். ஆமா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து பரலோகம் ஏறி போயிட்டார். ஆமேன். 10 நாள் ஆயிடுச்சுங்க. இப்போ 120 பேர் கூடி இருந்தாங்க இல்லைங்களா? அவங்களுடைய மனநிலையை ஆவிக்குரிய ரீதியில் யோசனை பண்ணி பாருங்களேன். இயேசு கிறிஸ்து காத்து நிறுங்கன்னு சொன்னார், எத்தனை நாளுன்னு சொல்லலை. எருசலேம்னு சொன்னார், காத்து நிற்க சொல்லிட்டு காத்து நிற்கிறாங்க. எத்தனை நாள் தெரியாது அவங்களுக்கு. பெந்தகோஸ்து நாளில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க காத்து நிற்கிறாங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட நாள் விசுவாசத்தில் நிச்சயமாக வல்லவரை காத்து இருப்பாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து இல்லை, அவங்க கூட பேசுவதற்கு, அவங்க கூட கம்யூனிகேஷன் பண்ணுவதற்கு யாரும் கிடையாது. ஒரு பக்கம் ரோம கவர்மெண்ட்டு இயேசு கிறிஸ்துவின் பேரை சொன்னாலே போதும்,
சாவடிக்கிறதுக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். இப்போ பயம் ஒரு பக்கம், திகில் ஒரு பக்கம், குழப்பம் ஒரு பக்கம். என்ன நடக்க போகுது தெரியாது. இயேசு சொன்ன பரிசுத்த ஆவியானவர் எப்போ வருவார் தெரியாது. எப்போ நான் பலன் அடைவேன் தெரியாது. எப்போ நான் இந்த இடத்த விட்டு வெளியே போவேன் தெரியாது. எப்போ நான் போய் ஒரு வேளையை பொண்டாட்டி புள்ளையை விட்டுட்டு வந்திருந்தாலும் நம்ம அதை பார்க்க போறேன் தெரியாது. இப்போ எதுவுமே தெரியாம பயந்து கொண்டிருந்த அந்த சீடர்களுக்கு புது பலன் கொடுக்கும்படிக்காக, அல்லேலூயா, புதிய ஒரு துவக்கத்தை கொடுக்கும்படிக்காக, புதிய நம்பிக்கையை கொடுக்கும்படிக்காக பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். கரங்களை தட்டி சொல்லுங்க. வேத வசனம் சொல்லுகிறது, அவர் இறங்கி வந்தபோது அந்த இடம் அசைந்தது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது உங்களுடைய வாழ்க்கை அசைக்கப்படும். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது உங்களுடைய சூழ்நிலைகள் அசைக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நடக்காத காரியங்களில் அசைவுகள் உண்டாகும். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது உங்களுடைய ஆவியில அசைவுகள் உண்டாகும். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் நிறைவாகும்படிக்காக ஒரு அசைவு அங்கு உண்டாகும். நான் சபையை பார்த்து பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தினால சபையில ஒரு அசைவு உண்டாகுகிறது. ஜனங்களுக்குள்ள ஒரு உயிர் மீட்சி உண்டாகுகிறது. ஜனங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் உண்டாகுகிறது. ஜனங்கள் பரிசுத்த ஆவியானவரால எழும்பி பிரகாசிக்கிறார்கள். அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் பெந்தகோஸ்தே நாளில் அவர் இறங்கி வந்த பொழுது அல்லேலூயா அந்த இடம் அசைந்தது பாருங்க. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் அப்படி இறங்கி வருவார். ஆனால் தான் இன்னைக்கு நீங்கள் கூட முதல்ல பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பொழிதலை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்போது பலதரப்பட்ட உணர்வுக்குள்ளே நீங்கள் தள்ளப்படுறீங்க. சிலர் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும்போது அழுவாங்க, ஒரு சிலர் சிரிப்பாங்க, ஒரு சிலர் கீழே விழுந்துருவாங்க, ஒரு சிலர் உருண்டு ஓடுவாங்க, ஒரு சிலர் ஏதோ லபத்துன்னு கத்துவாங்க, ஒரு சிலர் தரிசனங்களை பார்ப்பாங்க, ஒரு சிலர் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வாங்க, ஒரு சிலர் ஏதோ ஒரு காற்று தன்மலை வீசுகிறது. பலதரப்பட்ட உணர்வுகள் பாருங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாம நீங்க அனுமதிக்காம பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரமாட்டார். உங்களுக்குள்ள வரும்போது பரிசுத்த ஆவியானவர் ஆர்ப்பாட்டமாய் வருவார், மற்றவர்களுக்கு தெரிகிற வகையில வருவார். ஆனா பரிசுத்த ஆவியானவர் நம்ம விட்டு போகும்பொழுது நாமளே அதை தெரிஞ்சு கொள்ள மாட்டோம். ஏன் தெரியுங்களா? அவர் இல்லைன்ட்டு மற்ற மனுஷன் கண்டுபிடிச்சி நம்மளை குற்றப்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் வரும்போது வருகிற ஆர்ப்பாட்டம், அவர் உங்களை விட்டு என்னை விட்டு போகும்போது அப்படி ஒரு வாய்ப்பு வராது. ஆனால் அப்படி போனால் தானுங்களே ஒருத்தரை விட்டு யாரை விட்டு போனதுங்க? பரிசுத்த ஆவியானவர் சவுலை விட்டு பரிசுத்த ஆவியானவர் விலகினார். தேவன் என்ன பண்ணார்? பொல்லாத ஆவிய. ஆமாம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் விலகினார் சொல்லிட்டு சவுலுக்கு தெரியவே இல்லைங்க. 40 வருஷம் ஆண்டாருங்க. ஆனால் அந்த ஆவியானவர் வந்தபோது சவுல் என்ன பண்ணார் தெரியுங்களா? அவர் தீர்க்க தரிசனம் சொல்லி தீர்க்கதரிசிகளின் புத்திரரோடு கூட போய் தீர்க்க தரிசனம் சொல்லி ஒரு நாள் முழுவதும் சொல்லி கொண்டிருந்தாராம். தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் அவரு ஆர்ப்பாட்டமா அற்புதமா மனுஷங்களை இறங்கி வந்தார். ஆனால் அவனுக்குள்ள பாவம் வந்தபோது அவனை விட்டு பரிசுத்த ஆவியானவர் போனாரு. அது அவனுக்கு தெரியல, கூட இருக்கிற யாருக்குமே தெரியல. பாருங்க, இங்க பாருங்க, ஆவியானவர் இறங்கி வந்தாரு, மகா வல்லமையாய் இறங்கி வந்து அவர்களை நிரப்பினார். அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்முடைய சபையில அவர் இறங்க போகிற விசுவாசிகள் கரங்களை தட்டி சொல்லுங்களேன். ஆமோஸ் 3வது அதிகாரம் 3வது வசனம். ஆமோஸ் 2 பேர் ஒருமனப்பட்டு இருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. ஆமா, ஆண்டவர் சொல்ற 2 பேர் தான். நான் கொஞ்ச நேரத்துக்கு சொன்ன பாருங்க, 2 பேருக்குள்ள ஒரு மனம் இல்லைன்னு சொன்னா அவங்க ஒருமித்து நடந்து போக முடியாது. அப்ப 2 பேருக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. நீங்க யாராவது 2 பேருக்கு யார் 2 பேர் உதாரணம் சொல்லுங்க பாப்போம். அவ்வளவுதான். கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனம் இல்லைன்னு சொன்னா ஒரு மாடு இப்படி போவோம், ஒரு மாடு இப்படி போவோம். ஆமா, ஓட்டுறவங்க உட்காந்துன்னு பேந்தன்னு முடிச்சு நிற்க வேண்டியதுதான். ஆமேன். அப்ப கணவன் மனைவிக்குள்ளார ஒரு மனம் இல்லைன்னு சொன்னா அவங்க ஒன்றுபட்டு நடந்து போக முடியாது. ஒரு நண்பர்களுக்குள்ள, ஆமேன், எல்லாம் அந்த ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள, ஒரு அண்ணன் தங்கச்சிக்குள்ள எப்படியே வச்சுக்கோங்க. 2 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்குள்ள ஒரு மனம் இல்லைன்னு சொன்னா அவங்களால ஒரு காரியத்தை ஒழுங்கா செய்ய முடியாது. அப்ப அந்த 120 பேருக்குள்ளார ஒரு மனம் வரணும். அப்ப அந்த ஒரு மனம் வரதுக்கு அவர்களை தேவன் காத்திருக்கும்படிக்கு சொன்னார். அல்லேலூயா. அப்ப காத்து இருந்தாங்க, விசுவாசத்தோடு அவங்க காத்து இருந்தாங்க. அவங்க காத்து இருக்கும் போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவியானவர் இறங்கி வந்தார். அதனாலதான் சங்கீதம் 133 1வது வசனம் சொல்லுது, Voici, oh, qu'il est agréable, qu'il est doux pour les frères de demeurer ensemble. ஆமா, நம்ம அதை இப்போ வெள்ளிக்கிழமை தியானிச்சோம் பாருங்க. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை
நன்மையும் இன்பமும் இருக்கிறது. அப்போ இதை அவர்கள் அறிந்திருந்தாருங்க. இப்போ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்யும்படிக்காக வந்துட்டாங்க. அவர்களுக்குள்ள இருந்த பிரிவினை, அவர்களுக்குள்ள இருந்த எல்லா விதமான மேட்டுமையான குறைவான காரியங்களையும் எடுத்து போட்டு ஒரே மனதினால, ஒரே ஆவியினால, ஒரே சித்தத்தினால தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ளும்படிக்காக பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். கரங்களை தட்டி சொல்லுங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவர் இந்த நாள்ல இறங்கி வந்ததற்கான முதல் காரணம், அவர்களுக்குள்ள முதல்ல ஒரு ஐக்கியம் உண்டாகணும், ஒரு உறவு உண்டாகணும், அவங்களுக்குள்ள ஒரு நல்ல சுபாவத்தில் அவங்க கட்டப்படணும், நல்ல மனதில் அவங்க கட்டப்படணும். ஆகவே தான் நம்ம சபையில் கூட சொல்கிறோம், நம்ம எல்லாருமா ஒரே மனமாய் கபடற்றவர்களாய், ஆமென், நம்ம எல்லாரும் இருக்கணும். சரி, இப்போ 2வது பெந்தகோஸ்து நாளில் நடந்த காரியம் என்ன? 2வது வசனம் வாசிங்க. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிறது முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதிய ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்து இருந்து வீடு முழுவதையும் நிரப்பிற்றது. ஆமா, அப்பொழுது, எப்பொழுது? ஆமா, அவர்கள் சிலர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடி வந்திருந்தாங்கள. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல, காத்து அடிக்கல, காத்து அடிச்சப்ப ஒரு சவுண்டு வருது. அந்த சவுண்டு வருது, ஆனா காத்து வரல. நான் புரிதுங்களா? அப்ப முழக்கம் போல, அவ்வளோ சத்தமா ஒரு காத்து வீசுறதை போல அவர்கள் மேல வானத்துல இருந்து சடுதியில அது உண்டாயிடுச்சாம். அது உண்டாகி அவர்கள் உட்கார்ந்து இருக்கிற வீடு முழுவதும் நிரப்பிற்று. அப்ப அந்த முழக்கம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு புரிதுங்களா? முழக்கம் என்னதுங்க? ஆமா, பெருந்தொனி, சத்தம். ஆமேன். அப்ப சப்தம், சவுண்டு, ஒரு பெரிய சவுண்டு கேட்டுச்சிங்களாம் இல்லைங்களா? அப்போ அந்த சவுண்டு வந்துச்சு. சரி, இப்போ அவங்க வீடு முழுவதும், அந்த 120 பேர் கூடியிருந்த அந்த இடம் முழுவதும் அந்த சத்தத்தை அவங்க கேட்குறாங்க. அந்த சத்தத்தை அவங்க பார்க்கல, அந்த சத்தத்தை உணர்றாங்க, அந்த சத்தத்தை அவங்க கேட்குறாங்க. இப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒரு காற்று, என்னதுங்க? காற்று. இந்த காற்று என்கின்ற இந்த வார்த்தையினுடைய ஒரிஜினல் மொழிபெயர்ப்பு என்னதுங்க? அப்ப இந்த காற்று அப்படின்ற வார்த்தைக்கு ஒரிஜினல் மொழியில ரூ ஆ, என்னங்க? ரூ ஆ, ரூ ஆனாக்கா காற்று. ஆமேன். அப்ப இந்த ரூவா காற்று அங்க குறிக்கப்பட்டிருக்குது. இப்ப காற்று மூல பாஷையில ரூவான்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அந்த ரூவா காற்று தேவன் எதற்காக பயன்படுத்தினாரு? மண்ணா இருந்த மனுஷனுடைய அந்த நாசியில் இருக்கிற பொத்தலுக்குள்ளார பிதாவாகிய தேவன் வாயை வச்சு ரூவான்னு சொன்ன உடனே அந்த மண்ணு பொம்மை மனுஷனா எழுந்து நின்றுடுச்சு பாருங்க. அந்த மண்ணு பொம்மை மனுஷனா எழுந்து நின்றுடுச்சு பாருங்க. இப்போ ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அந்த ரூபா உள்ள போன உடனே எல்லாமே அது ஒரிஜினல் ரூபெல்லாம் மாறி மனுஷனா அவர் எழுந்து நின்றுட்டாரு. இப்போ பிதாவாகிய தேவன் அவர்கள் இருந்த அந்த வீட்டுக்குள்ளார இப்போ ரூவாவை ஊதுறார். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ரூவா என்கின்ற பரிசுத்த ஆவியானவர் ஊதுகிறார். பலத்த ஒரு காற்று அடிக்கிறத அவங்க உணர்கிறாங்க. அல்லேலூயா. ஊதும் போது என்ன வருங்க? காற்று வரும். வேற என்ன வரும்? சத்தம் வரும். ஆமா, உங்களுக்கு சத்தம் வரதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, ஊதாங்கல் ஊதிக்கிறீங்களா? யாரும் கறி நடுப்பு அடுப்புலாம் வச்சு ஊதல செஞ்சு கிடையாதா? ஆமாம். அப்போ நீங்கள் ஊதுனா என்ன வரும்? காற்று வரும், கூடவே சத்தம் வரும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய ரூவா, அந்த ஜீவ சுவாசத்தை 120 பேர் கூடியிருந்த அந்த ரூமுக்குள்ளார அவர் ஊதுறாரு. அந்த ஊதுகிற அந்த சத்தம் அவர்களுக்குள்ள ஒரு பயங்கர சத்தமாக காற்று அடிக்கிற ஒரு முழக்கம் போல அவர்கள் மேலே இறங்கி வந்தது. என்னங்க பாஸ்டர் இப்படி செய்ய முடியுமா? பரிசுத்த ஆவியானவரை ஊதிலாம் ஒருத்தவங்க பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு சொன்னா முடியும். யோவான் 20வது அதிகாரம் எடுங்க. யோவான் 20:22 வாசிங்க டக்குன்னு. Jean 20:22. Après ces paroles, il souffla sur eux et leur dit recevez le Saint-Esprit. ஆமா, யோவான் 20வது அதிகாரம் 22ல அவர்கள் மேல இயேசு அவர்கள் மேல ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. இப்ப பாருங்க, பூ அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கன்றாரு. அப்ப அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டாங்க. சரி, பரிசுத்த ஆவியானவரை யோவான் 20ஆம் அதிகாரம் 22ல பெற்றுக்கொண்டாங்க. அப்ப எங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நடத்து என்னதுங்க?
ஆமா, பரிசுத்த ஆவியானவரை இயேசு கொடுத்துட்டாரு. இப்போ அதை உறுதிப்படுத்தி அவர்களுக்குள்ள நிரந்தரமாய் தங்கியிருக்கும்படிக்காக பிதாவாகிய தேவன் ரூவாவை அவர் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வல்லமை அவர்கள் மேல இறங்கி வந்தது. அந்த ரூவா காற்று இறங்கி வந்தது. சரி, அப்ப அந்த சத்தம் சொன்னீங்களா, ஊதும் போது என்ன வருங்க? சத்தம். அந்த சத்தம் எப்படிப்பட்டது? அதனாலதான் அந்த சத்தம் அவர்கள் இருக்கிற வீடு மூலம் ஒரு பலத்த காற்று அடிக்கிற முழக்கம். அப்ப அந்த பலத்த காற்று அப்படிக்கு இப்படிலாம் சொல்லிட்டீங்க. ஒரு மொழிபெயர்ப்பு சரியா புரியல. இப்போ அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா சூறாவளி காற்று. தெரியுங்களா? சைக்ளோன்னு சொல்லுவாங்க. சிக்ளோனா பிரெஞ்சில் என்னதுமா? சிக்ளோன். சிக்ளோன் காற்று எப்படிங்க இருக்கும்? தென்றல் மாதிரி இருக்குமா? இப்போ சமீபத்தில் எங்கே ஒரு நாட்டில் அடிக்கும்போது கார்கள்லாம் பறந்துன்னு போஞ்சு பாருங்க. அந்த மாதிரியான ஒரு காற்று, அதுதான் அந்த ரூவா காற்றினுடைய சத்தம், அந்த வல்லமை. சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு காற்று அவர்கள் இருக்கிற இடத்துல அப்போ அந்த அளவுக்கு சத்தம் அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ அந்த சத்தம், அப்போ தேவனுடைய சத்தம் எப்படிப்பட்டது? தேவனுடைய சத்தம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு சங்கீதம் 29 எடுங்க. சங்கீதம் 29 3-9 நீங்கள் வீட்டில் போய் மெதுவாக படிங்க. இப்போ 4வது வசனம் மட்டும் வாசிங்க. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. போதும். இப்போ இங்க சொல்லப்பட்டிருக்குது கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, பவர். கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, மஜஸ்தே, மகிமை உள்ளது, மகத்துவம் உள்ளது. இப்போ அந்த கர்த்தருடைய சத்தம் எடுத்துருங்க. கர்த்தருடைய காற்று, கர்த்தருடைய ரூவா, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு போட்டு படிச்சு பாருங்களேன். இப்போ கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் வல்லமை உள்ளவர், கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் மகத்துவம் உள்ளவர். அல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுங்க, இந்த வல்லமை உள்ளவர், இந்த மகத்துவம் உள்ளவர் தான் அன்றைக்கு மேல் வீட்டாரில பயந்து கொண்டு இருந்த சிலர்கள் மேல ஊதப்பட்டது. அல்லேலூயா. ஊதப்பட்டது. இயேசு கிறிஸ்து ஊதி 12 சீடர்களுக்கு ஆவியானவரை கொடுத்தார். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து கொடுத்த ஆவியானவரை உறுதிப்படுத்தும்படிக்காக பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல ரூவாவை அவர் ஊதினார். அல்லேலூயா. எதற்காக ஊதினாரு? பயந்து கொண்டிருக்கிறாங்க சீடருங்க, தனிமையா இருக்கிறாங்க, ரோம பேரரசை பார்த்து ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவோடு கூட அவங்களுக்கு தொடர்பு இல்லை. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அவங்க பார்க்கல. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல. திகில் அடைந்து போய், குழப்பம் அடைந்து போய் 1 நாள் 2 நாள் 3 நாள் 7 நாள் 9 நாள் காத்து நிறுந்துட்டாங்க. ஒருவேளை நம்பிக்கை இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலையில அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், அவர்கள் விசுவாசத்தில் வளர வேண்டும், உன்னத தேவ ஆவியானவருடைய பலன் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், வல்லமையால நிரப்பப்பட வேண்டும், வைராக்கியமாக எழும்ப வேண்டும். அதற்கு என்னுடைய ரூவா காற்று அவர்களுக்கு தேவை என்பதை பிதாவாகிய தேவன் அறிந்து பலத்த காற்று அடிக்கிற முழக்கத்தை போல தம்முடைய வல்லமை அவர்களுக்குள்ள ஊதினார். கரங்களை தட்டி சொல்லுங்க. இந்த வல்லமை தான் அவர்களை போய் பெரிய காரியங்களை செய்யும்படிக்காக நிறுத்தினது. பாருங்க, இந்த வல்லமை தான் தேவனுக்காக வைராக்கியமாக தன்னுடைய ஜீவனையும் குப்பையாக எண்ணும்படிக்காக செய்தது. இந்த வல்லமை தான் ராஜாக்களுக்கு முன்பாக, அதிகாரிகளுக்கு முன்பாக, தன்னை கொலை செய்தவர்களுக்கு முன்பாக நின்று இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்று சொல்லும்படிக்கான வல்லமையை கொடுத்தது இந்த காற்று, ரூவா காற்று. அப்ப இந்த காற்று உங்கள் மேல வரும்பொழுது நீங்கள் ஜனங்கள்கிட்ட பேச பயப்படுறீங்களா? ஐயோ, என் மகன் இப்படி கேட்குறான், என் அக்கா இப்படி கேள்வி கேட்குறாங்க, என் தம்பி இப்படி கேள்வி கேட்குறான், என்ன பதில் சொல்லிட்டுன்னு தெரில, அவங்களுக்கு தெரிலப்பா, அவங்களுக்கு புரியலப்பா. புரிய வேணாம், உங்களுக்கு புரிந்தால் போதும். இயேசு கிறிஸ்து யார், அவருடைய வல்லமை என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சா போதும். ஆண்டவர் சொல்றாரு, நான் என்னுடைய ரூவா காற்றை அனுப்ப போகிறேன். அல்லேலூயா. அப்போ அணைந்து கொண்டு இருக்கிற விறகு கட்டை ஏற்கனவே எரிந்து கொண்டு இருந்திருக்கும். அந்த விறகு கட்டை இப்போ அணைந்து கொண்டு இருக்கிறது. அதை எரிய வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அவ்வளோதான். என்ன பண்ணுங்க, நீங்கள் ஊத 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 அந்த அணைந்து போய் சாம்பல் மாதிரி இருக்கிற அந்த நெருப்பு கட்டக்குள்ளார உங்களுடைய காத்து போய் காத்து போய் காத்து போய் அந்த நெருப்பு முன்னாடி எரிந்ததை பார்க்கலாம் வல்லமையாய், ஜுவாலையாய், அக்கினியாய் கொழுந்து விட்டு எரியும். பாருங்க, கரங்களை தட்டி. அப்படித்தான் அநேகருடைய வாழ்க்கையில அணைந்து போயிருக்கிற விளக்காய் இருக்கிற ஆவியானவரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு பிதாவினால அனுப்பப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் ரூவா காற்று ஊதப்பட போகிறது. அல்லேலூயா.
அப்போ நீங்கள் யாரை பார்த்து பயப்படுறீங்க? எதுக்கு பயப்படுறீங்க? எந்த சூழ்நிலைக்கு நீங்கள் பயப்படுறீங்க? உங்களுடைய வாழ்க்கையில் ரூபா காற்று வேணும். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில் வல்லமை வேணும். வியாதியை பார்த்தா, நோயை பார்த்தா, மகனை பார்த்து மகளை பார்த்தா, சூழ்நிலையை பார்த்தா, எதிர்கால வாழ்க்கையை பார்த்தா, கடன் பிரச்சனையை பார்த்தா, வாலிப வயதை குறிச்சா அல்லது வயோதிக வயதை குறிச்சா, குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனையை குறிச்சா, எதை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க? கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வல்லமை உங்களுக்கு வேணும். அல்லேலூயா. என்னுடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டும். ஆமென். அல்லேலூயா. என்னுடைய ஜீவ சுவாச காற்று என்கின்ற ரூபா காற்றை உங்களுடைய வாழ்க்கையில் நான் அனுப்ப போகிறேன். அப்போ அந்த ரூபா காற்று வந்தா, ஆமென், உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணும்? இப்போ வாசிச்சா அது சங்கீதம் 29 5வது வசனம். கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. போதும். 8வது வசனம். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். 9. கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கரங்களை தட்டுங்களேன், கரங்களை தட்டுங்களேன், கரங்களை தட்டுங்களேன். அந்த ரூபா காற்று, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வருகிற காற்று முதல்ல கேதுரு மரங்களை முறிக்கும். உங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்று போராடுகிற மனுஷர்களை அது முறித்து போடும். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் என்கின்ற ரூபா காற்று வரும்போது வனாந்தரங்களை அதிரே பண்ணும். எல்லா தரித்திரங்கள், ஆமென், எல்லா கடன் பிரச்சனைகள், வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதம் இல்லாத தன்மைகள், உங்களால் எழும்ப முடியாத தன்மைகள், உங்களால் வளர முடியாத தன்மைகள், உங்களால் ஓட முடியாமல் இருக்கிற தன்மைகள், வனாந்தரத்தை போல வாழ்க்கையில் எந்த விதமான நன்மையை பார்க்க முடியாமல் இருக்கிற அந்த பகுதிகளை செழிப்பாக மாற்றுவதற்கு, அதை அதிர பண்ணுவதற்கு, அவைகளுக்குள்ள அசைவுகளை உண்டாக்குவதற்கு ரூபா காற்றினுடைய வல்லமை இன்றைக்கு உங்களை வந்து சந்திக்க போகிறது. 9வது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற யாவரும் அவருடைய மகிமையை இல்ல வசனத்தை பாருங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற யாவரும் அவருடைய மகிமையை சொல்லும்படிக்கு, பிரஸ்தாபப்படுத்தும்படிக்கு, சொல்லும்படிக்கு, என்ன படிக்கு? சொல்லும்படிக்கு. நீங்க தேவனுடைய வல்லமை உங்க வாழ்க்கையில் வரும்பொழுது, ரூபா காற்று உங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது, எந்த வாய் மற்றவனை பார்த்து பேசுவதற்கு பயப்படுகிறதோ, எந்த வாய் சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு பயப்படுகிறதோ, எந்த வாய் நான் சொன்னா என்ன நினைச்சுக்குவாங்களோ என்று சொல்லி பயப்படுகிறதோ, அந்த வாய் தேவனுடைய மகிமையை சொல்லும். கரங்களை தட்டி சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க சூழ்நிலைகளை பார்த்து பேசுவதற்கு ரூபா காற்று உங்கள் மேல வருது. உங்க வாழ்க்கையில் இருக்க தரித்திரத்தை பார்த்து பேசி ஜெயம் எடுக்கக்கூடிய ரூபா காற்றினுடைய வல்லமை உங்க மேல வருகிறது. நீங்க எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதம் தடைப்பட்டு இருக்கிறதா? நீங்க நினைத்து கொண்டிருக்கிற காரியம் தாமதமாகுதா? நீங்க எதிர்பார்த்திருக்கிற நன்மை உங்களுடைய வாழ்க்கையில் வராம இருக்குதா? ரூபா காற்றினுடைய வல்லமை இன்றைக்கு நிரப்ப போகிறது. அதற்காகத்தான் இந்த பெந்தகோஸ்து நாள். வருஷம் வருஷம் நம்ம கொண்டாடிட்டு போகிற பெந்தகோஸ்து கிடையாது. ஏதோ பரிசுத்த ஆவிங்க, இன்னைக்கு பரிசுத்த ஆவிக்கு ஏதோ பண்டிகையா? பரிசுத்த ஆவிக்கெல்லாம் இன்னைக்கு பண்டிகை கிடையாது. சாமிக்கு தான் இன்னைக்கு பண்டிகை. ஆமென். பரிசுத்த ஆவிக்கெல்லாம் எதுக்கு பண்டிகை? பண்டிகை நமக்கு தான். அல்லேலூயா. கரங்களை தட்டுங்க. நான் தான் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினால நிரம்பணும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, நீ போ. அதிகாரிகளுக்கு முன்பாக, ராஜாக்களுக்கு முன்பாக, ஆசாரியர்களுக்கு முன்பாக நீ போ. உன்னுடைய சொந்தங்களுக்கு முன்பாக, உன்னுடைய எதிரிகளுக்கு முன்பாக, நண்பனுக்கு முன்பாக நீ போ. நீ போ. உன் வாயை நான் என் வார்த்தையால நிரப்புவேன். என்னுடைய வசனத்தினால நான் உன்னை நிரப்புவேன். ரூபா காற்றினுடைய வல்லமையினால நான் உன்னை நிரப்புவேன். அப்போ மரங்கள் முறிக்கப்படும், வனாந்தரங்கள் அதிர பண்ணும். உங்களுக்கு தேவையான வார்த்தை வசனத்தை நான் வைத்து உங்களை செழிக்க பண்ணுவேன். கரங்களை தட்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை ஒட்டி சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றார், உனக்காக நான் யுத்தம் செய்ய போறேன், உன் சார்பில் நான் செயலாற்ற போறேன். நீ ஓடி ஓடி சோர்ந்து போய் அநேக காரியங்களில் இழந்து போயிருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றார், இனி நீ இழப்பதற்கு ஒன்றுமில்லை, மகளே நீ திடன்கள். ஆமென். கர்த்தர் பேசிக் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நின்று கொண்டு உங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கிற, உங்களுக்கு விரோதமாய் செயல்படுத்தி கொண்டிருக்கிற மரம் யார் தெரியுங்களா? மனுஷன். கேதுரு மரம் யாருங்க? மனுஷன்தான். அவனை ஆண்டவர் சொல்ற முறிச்சு போடுவேன். அல்லேலூயா. மரத்தை முறிக்க நம்மளால முடியுமா? நேற்று பிரதர் வீட்டில் ஒரு மரத்தை பாட்டு, இவ்வளோ பேர் மரமாக இருந்துச்சு. என்ன முதல் அதை பிடிச்சி தொங்க தான் முடியும். ஆமேன். அந்த மரத்தை முறிக்க நம்மளால முடியாது, ஆனால் காத்தால முடியும். ஆமேன். ரூபா காற்றால முடியும். பாருங்க, வனாந்தாரத்தில் போய் யாராவது அதிர பண்ண முடியுமா?
முடியாது. ஒரு தாவலை அடிக்கிறதுக்கே இப்படி குத்தின கை வலிக்கும். வனாந்தரத்தை நம்மளால அதிர பண்ண முடியாது. ஆனால் ஆவியானவர் சொல்றார், ரூவா காற்று நான் வீசும் பொழுது அந்த வனாந்தரம் அதிர பண்ணும். அல்லேலூயா. நம்ம பெரிய ஞானவான் கிடையாது, பெரிய படிச்சவங்க கிடையாது, புலமை வாழ்ந்தவங்க கிடையாது. ஆனால் நம்மை கொண்டு பெரிய ராஜாக்களையும் சபையில் கொண்டு வந்து நிற்க வைத்து நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை கேட்கும்படிக்காக கர்த்தர் செய்வார். அதற்கு நம்முடைய வாழ்க்கையில ரூவா காற்று வீசத்தான் வேணும். அதை நீங்க வாங்கிட்டு கேட்கத்தான் வேணும். பாருங்க, அல்லேலூயா. அப்ப முதல்ல பார்த்தோம், அந்த பெந்தகோஸ்து நாள்ல பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் இறங்கி வந்ததுனால உண்டான முதல் பயன், அவங்களுக்கு தேவன் ஐக்கியத்தை கொடுத்தார், ஒரு மனதை கொடுத்தார், ஏக சிந்தையை கொடுத்தார். ரெண்டாவது, தேவன் என்ன பண்ணார், அந்த காற்று எதை குறிக்குதுன்னு சொன்ன வல்லமை. அப்ப அந்த காற்று உங்களுக்கு ஒரு வல்லமையை கொடுக்குது, உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்குது. மூணாவது காரியம், பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய போறாரு? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். Des langues semblables à des langues de feu leur apparurent, séparèrent les uns des autres et se posèrent sur chacun d'eux. Amen. ஆமா, இந்த வசனம் சொல்லுது பாருங்களேன், அல்லாமலும், அதாவது இந்த காற்று அடிக்கிற முழக்க சத்தம் கேட்டது அது இல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளை போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது. இப்ப அங்கேயும் அக்கினி கிடையாது, அக்கினி நாக்கு கிடையாது, ஆனா அக்கினி நாக்குகளை போல அது அங்கிருந்த ஒவ்வொரு மேலையும் வந்து அமர்ந்தது. அது அவங்க என்ன பண்ணாங்களாம், பார்த்தாங்க. அல்லேலூயா. இப்போ அக்கினி நாவு அல்லது அக்கினி, ஆமென், எது குறிக்கிறது? ஏன் அக்கினி அங்கே இறங்கி வரணும்? அப்போஸ்தலர் 1:4. அன்றியும் அவளுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலும் ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆமா, இயேசு சொல்றாரு 1:4 அப்போஸ்தலர்ல, யோவான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்க சில நாளுக்குள்ள பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீங்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாரும் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்ற அனுபவம் நமக்கு இருக்கிறது இல்லைங்களா? அப்படித்தானே? எல்லாரும் தண்ணியில் மூழ்கி தானே ஞானஸ்நானம் வாங்கினீங்க. அதை தான் இயேசு அங்கே சொல்றாரு. இப்போ இயேசு என்ன சொல்றாருன்னா, தண்ணீரில் நீங்க மூழ்கி ஞானஸ்நானம் வாங்கிறீங்க, அதை ஆண்டவர் சொல்றாரு. இப்போ கூடவே அவர் சொல்றாரு, அது மாத்திரம் கிடையாது, பரிசுத்த ஆவியினால நீங்க ஞானஸ்தானத்தை பெறுவீங்க. எப்படி ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் பெற முடியும்? மத்தேயு எடுத்துக்கொள்ளுங்க, இல்லை நானே வாசிக்கிறேன். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11 பாருங்களேன். மனம் திருமுதலுக்கென்று, மத்தேயு 3:11, மனம் திருமுதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராக இருக்கிறார், அவருடைய பாத ரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அங்க இயேசு சொல்றாரு, பரிசுத்த ஆவியினால நீங்க ஞானஸ்நானம் பெறுவீங்க. யோவான் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானால மாத்திரம் கிடையாது, பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் நீங்க ஞானஸ்நானம் பெறுவீங்க. அப்போ பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பெறுது நமக்கு ஓரளவுக்கு புரியுது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நம்ம மேல இறங்கி வருது, நமக்கு புரிஞ்சு கொள்ள முடியும். அக்கினியால உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருக்குது யாருன்னா, அக்கினி எது குறிக்குது? அப்ப இங்க சொல்றாரு, பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் நீங்க ஞானஸ்நானம் பெறுவீங்க. இந்த அக்கினி எதை குறிக்குதுன்னு சொன்னா, தேவனுடைய அதிகாரம், பவர் ஆஃப் காட், தேவனுடைய அதிகாரத்தை குறிக்குது, அதான் அக்கினி. அப்ப கர்த்தர் அக்கினிமயமானவர்னு சொன்னா அவர் என்ன அர்த்தம்னு சொன்னா, அந்த அக்கினி அதிகாரம் உள்ளதா இருக்கிறது. அந்த அக்கினியால உன்னை உருவாக்க முடியும், உன்னை அழிக்க முடியும். அதிகாரம் உன்னை உருவாக்கும், உன்னை அழிக்கும். அப்படித்தானுங்களே? அதிகாரம் பாருங்க, ஒருத்தர் இருக்கிறார், ஒரு மனுஷன் கிடையாது, இவரை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சொன்ன உடனே அதிகாரம் பிடிச்சி போட்டாங்க, போட்டவரை கொண்டு வந்து அவரை விடுதலை பண்ணுங்கன்னா அதிகாரம். அப்ப அதிகாரம் ஒருத்தவங்களுக்கு நன்மையும் செய்யும், தீமையும் செய்யும். இப்ப அங்க ஆண்டவர் சொல்ற, இது யோவான் சொல்றாரு, அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினால ஞானஸ்நானம் கொடுப்பாரு சொன்னா அர்த்தம்னா, பரிசுத்த ஆவியினாலும் பரலோகத்தின் அதிகாரத்தினாலும். ஆமென். அக்கினி இன்னும் ஒன்று குறிக்குது, அது தெய்வீக ஞானத்தினாலும் உங்களை நிரப்பும்படிக்காக ஞானஸ்நானம் கொடுப்பார். கரங்களை தட்டி சொல்லுங்களேன். இன்னும் ஒன்று, அக்கினி
நீதியை குறிக்கிறது. ஆமென். தேவனுடைய நியாய தீர்ப்பை குறிக்கிறது. அப்போ அவர் சொல்றாரு, பரலோகத்தின் அக்கினினால உங்களுக்குள்ள அதிகாரம் வரும், உங்களுக்குள்ள ஞானம் வரும், உங்களுக்குள்ள தெய்வீக நீதி உண்டாகும். அந்த நீதியினால நீங்க எல்லாரையும் கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்தி கொள்ளுவீங்க என்று சொல்லி யோவான் சொல்றாரு. அந்த அக்கினினால வாங்கக்கூடிய அந்த ஞானஸ்தானத்தை தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பிளவுண்ட நாவுகளை போல இறங்கி வந்த அக்கினி அவர்கள் மேல இறங்கி வந்து அந்த அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுக்கிறது. இப்போ பாருங்க, அந்த 120 பேர்ல ஒரு தலைவர் மாதிரி ஒருத்தர் இருந்தாருங்க. யாருங்க அவரு? ஆமா, பேதுரு ஒரு தலைவர் மாதிரி இருக்கிறார். இப்போ நல்லா கவனிங்க, இவங்கெல்லாம் அங்கே நடந்து நிற்கும்போது வெளியில் நிறைய பேர் வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிரச்சனை பண்ண ஆரம்பித்தோடனே பேதுரு எழுந்திருக்கிறார். 11 பேர் கூட ஏஞ்சி நின்று யாருங்க பேசுத்தாங்க? பேதுரு பேசுகிறாரு. நல்லா வாசிச்சு பாருங்களேன் அந்த வசனத்தை. நீங்கள் 14 அப்புறமேட்டு மெதுவா வீட்டில் போயிட்டு 14 40 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 41வது வசனம் வாசிங்க. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்க்கப்பட்டார்கள். பாத்தீங்களா? அவனுடைய வார்த்தைகள். எவனுடைய வார்த்தைகள்? பேதுருவுடைய வார்த்தைகள். எந்த பேதுரு இயேசுவை மறுதலித்து பயந்து ஓடி நடுங்கி கொண்டிருந்தாரோ, இப்ப அந்த பேதுரு அக்கினியினால ஞானஸ்தானம் பெற்றார், பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் பெற்றார். அவருடைய வாய், எந்த வாய் சபிச்சதோ அந்த வாய் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுது, கர்த்தர் மீட்பர்னு சொல்லுது, கர்த்தர் ரட்சகர்னு சொல்லுது, அவர் உங்களுக்காக உயிரோட வந்திருக்கிறார்னு சொல்லுது. இப்ப அந்த வார்த்தையை கேட்கிறாங்க. 3000 பேர் ஒரே நாள்ல ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்படுகிறார்கள். அக்கினியினுடைய அபிஷேகம் பெந்தகோஸ்து நாள்ல ஊற்றப்பட்டதனுடைய நோக்கம் உங்களுடைய வாழ்க்கையில அதிகாரத்தை கொடுக்க, அதிகாரத்தை கொடுக்க பாருங்க. அல்லேலூயா, ஆமென். அப்போ அந்த அதிகாரத்தை நான் பயன்படுத்த முடியாதபடிக்கு தடை பண்ணி என்னை சோர்ந்து போக செய்துவிடும் என்னுடைய சூழ்நிலை. அதற்காகத்தான் பிதாவாகிய தேவன் வாக்குத்தத்தம் பண்றார். ஆமென். உன்னத பெலன் இறங்கி வரும். அல்லேலூயா. இப்போ எப்படி சாத்தியமானது? ஒரு மீன் பிடிச்ச பேதுரு 3 வருஷம் தான் ட்ரைனிங். இயேசு கிறிஸ்துவை விட்டு ஓடி போயிட்டார், திட்டினார், சபிச்சார், பயந்தார். இயேசு வந்து சந்திச்சார், மறுபடியும் மீன் பிடிக்க போயிட்டார். அந்த பேதுரு நின்று பேசுறான். அதை கேட்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களே. எப்படி? அதுதான் பரலோகத்தின் அக்கினி. அல்லேலூயா. பொழிந்திடம் வல்லமை, உன்னதத்தின் வல்லமைன்னு பாடுறோமே, அந்த அக்கினி அந்த பேதுரு மேல இறங்கி வந்தது. அவருடைய நாவுல தேவனுடைய அதிகாரத்தை கொடுத்தது, தேவனுடைய வல்லமையை கொடுத்தது, தேவனுடைய காரியங்களை கொடுத்தது. இப்போ கேட்கிறவர்களுடைய இருதயங்களை திருப்பத்தக்கதான ஒரு விசேஷித்த அதிகாரத்தை கொடுத்தது. கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க. அந்த அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து தான் அவங்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அதை பரிசுத்த ஆவியானவர் உறுதிப்படுத்தினார். மார்க் 16:15. Puis il leur dit, allez partout dans le monde et prêchez la bonne nouvelle à toute la création. ஆமா, ஆண்டவர் சொல்றாரு போ. என்னங்களா? போ. மார்க் 16:15 சொல்றாரு, உலகமெங்கும் நீங்க போங்க, போயிட்டு சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்க, சொல்லுங்க, பேசுங்க, அதிகாரத்தை பயன்படுத்துங்க, உங்களுடைய ஞானத்தை பயன்படுத்துங்க, உங்களுக்குள்ள ஊற்றப்பட்ட அக்கினியை பயன்படுத்துங்க, வல்லமையை பயன்படுத்துங்க, ரூபா காற்ற பயன்படுத்துங்க. கடைசி வசனம் சொல்லுது, கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். கரங்களை தட்டி போன்னு சொன்னவரே சும்மா போக சொல்ல, போன்னு சொன்னவரே அவர் கூட இருக்கிறார். அப்போ நீங்கள் ஒரு அதிகாரி கிட்ட போறீங்க, நீங்கள் ஒரு வேலை தேடின்னு போறீங்க, நீங்கள் ஒரு படிப்பு தேடின்னு போறீங்க, நீங்கள் ஒரு முக்கியமான பேப்பர் விஷயமா அதிகாரியை பார்க்க போறீங்க, போங்க, பயப்படாதீங்க. நீங்க தனியா போகல, உங்க கூட யாரு வரா? ராஜாதி ராஜா வருகிறார். அல்லேலூயா. அதிகாரிகளுடைய இருதயங்களை திருப்பி உங்களுக்கு விரோதமாய் ரசிஸ்ம் சொல்றாங்கல்ல, அந்த ரசிஸ்ம் மேலையா அல்லேலூயா மாற்றி, உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களை மாற்றி உங்களுக்காக அவர்கள் இருதயத்தை தேவன் திரும்ப பண்ணுவார். அந்த அதிகாரத்தை உங்களுக்கு அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. சகோதரனே, சகோதரியே, பல நாளா வார்த்தையை சொல்லி கேட்காம இருக்கிறாங்களா? போங்க. ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்காக ஜெபித்து பேசி சோர்ந்து போயிட்டீங்களா? போங்க. எதிர்பார்த்து கொண்டிருக்க பேப்பர் காரியம், வேலை காரியம், பெருமை காரியம், படிப்பு காரியம், எந்த ஒரு காரியமோ காத்து கொண்டிருக்கிறேன், குழந்தை காரியம் எதுவோ காத்து கொண்டு இருக்கிறீங்களா? போங்க. ஆண்டவர் சொல்ல, நான் கூட இருப்பேன். கரங்களை தட்டி சொல்லுங்க. அதற்காகத்தான் இந்த பெந்தகோஸ்தே நாள். சரி, இப்ப கடைசியா ஒரு காரியத்தை பார்த்து முடிக்க போறோம். எதற்காக அந்த பெந்தகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட 4வது வசனம், அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். Et ils furent
tous remplis du Saint-Esprit et se mirent à parler dans d'autres langues selon que l'Esprit leur donnait de s'exprimer. Amen. ஆமா, வசனம் சொல்லுது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தறின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். கரங்களை தட்டுங்களேன். அல்லேலூயா. இது எதை குறிக்குதுன்னு சொன்னா, தேவன் அவர்களுக்கு வரங்களை கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த வரங்களை கொடுத்து அநேகருடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொடுக்கும்படிக்காக அனுப்புறார். சீடர்கள் ஊழியம் செய்யறதுக்காக போறாங்க. இது வரைக்கும் அவங்க இயேசு கிறிஸ்து கூட இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து செய்த ஊழியத்துல உதவியா இருந்தாங்க. இப்போ முதலா இயேசு கிறிஸ்து அவர்களை போன்னு சொல்லி தனியா அனுப்புறார். ஆமென். அவர் சொல்ல, நீ போகும்போது எதையும் கொண்டு போகாத, தடியை கொண்டு போகாத, அடுத்த ட்ரெஸ்ஸை கொண்டு போகாத, பண்ணப்பையை கொண்டு போகாத, எதையும் கொண்டு பண்ணி தனியா போ போ, நான் உங்க கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்ப சொல்லிட்டு அவங்களுக்குள்ள விசுவாசம் வரணும், அவங்களுக்குள்ள நம்பிக்கை வரணும். ஆமென். நம்ம கூட நம்ம பிள்ளைகளை பாருங்க, நைட்டில் டாய்லெட்டுக்கெலாம் போகணுன்னு ஆசைப்படுவாங்க. சின்ன வயசில் நீங்கள் படத்துக்குனே போகணும் சொல்லுங்களேன், அந்த பிள்ளைங்க போகாது. அப்போ என்ன பண்ணுவோம், கதவு திறந்து, நீ போமா, அப்பா இங்கே தான் நிற்கிறேன் போ அப்படின்னா அவங்க பார்ப்பாங்க, பார்த்துட்டு போவாங்க. கொஞ்ச தூரம் போனோடனே அந்த கதவை திறக்கும் போது இன்னைக்கு எட்டி பார்ப்பாங்க, நான் நிற்கிறேன்னு பார்ப்பாங்க, நம்ம நிற்கிறோமான்னு பார்ப்பாங்க. அப்புறம் உள்ளே போய் உட்காந்தோடனே அந்த கதவு திறந்து விட்டுன்னு இருப்பாங்க. என்னன்னாக்கா நம்ம பேசுகிற சவுண்டு கேட்குதா. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு நான் இருக்கிறேன்னு தெரியும். ஆனால் அது எப்படி அவங்க விசுவாசிப்பாங்க? எப்படி விசுவாசிப்பாங்க நான் இருக்கிறத? ஒன்று, என்ன அவங்க பார்க்கணும், அல்லது நான் பேசுறத அவங்க கேட்கணும். இப்போ ஆண்டவர் அவங்க கூட இல்லை, அவங்க தனியாக இருக்கிறாங்க. இப்போ அவர்களை உலகத்துக்கு அனுப்புறார். அவர் சொல்றாரு, ஆட்டுக்குட்டிகளை நான் யாருக்கிட்ட அனுப்புறேன்? ஓநாய்களின் மத்தியில் நான் அனுப்புறேன். அதுங்க பிடிங்கி உன்னை கடிச்சு குதறி போட்டுடும். ஆனால் கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். அதுக்கு என்னுடைய வரங்களை நான் உனக்கு கொடுக்க போறேன். அல்லேலூயா. இந்த வரங்கள் தான் சபை கட்டப்படுவதற்காக, தேவ ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக, அற்புதங்கள் நடத்தப்படுவதற்காக, பில்லி சூனிய கட்டுகள் உடைக்கப்படுவதற்காக, பிசாசனுடைய கிரியையினால சிக்கி தவித்து கலங்கி கொண்டிருக்கிற யாவரையும் விடுவிக்கும்படிக்காக, சீடர்களுக்காக உன்னதத்திலிருந்து கொடுக்கப்பட்டது வரங்கள். கரங்களை தட்டி சொல்லுங்களேன். நான் சொன்ன பாருங்க, பற்பல பாஷை பேசுகிற வரம். அந்த நேற்று கூட்டத்தில் பார்த்தோம், சீடர்கள் பல மொழிகளை பேச கற்றுக்கொண்டாங்க. இப்போ அவங்க எருசலேம் இருக்க போகிறது கிடையாது, பல தேசங்களுக்கு போகணும், பல நாடுகளுக்கு போகணும், பலதரப்பட்ட மனுஷர்களை அவங்க பார்க்கணும், அவங்க கூட இவங்க பேசணும். அவர் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ள பாஷைகளை கொடுக்கிறார், வல்லமைகளை கொடுக்கிறார், செத்து போனவன உயிரோடு எழுப்பும்படிக்கான அதிகாரத்தை கொடுக்கிறார், நிழல் பட்டால் சுகம் அடையக்கூடிய அபிஷேகத்தை கொடுக்கிறார், ஆடையை தொட்டால் போதும் சுகம் அடையும் என்கிற அதிகாரத்தை கொடுக்கிறார், கருத்தை வச்சு ஜெபித்தா போதும் சுகம் கிடைக்கும் என்று சொல்லுகிற வல்லமையை கொடுக்கிறார். இது எல்லாம் என்ன? குணமாக்குகிற வரத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. போதிக்கிற வரத்தை கொடுக்கிறார், பேசுகிற வரத்தை கொடுக்கிறார், பாடுகிற வரத்தை கொடுக்கிறார், அந்நிய பாஷையில தேவனுடைய மகத்துவங்களை மகிமைப்படுத்தத்தக்கதான வரங்களை அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. வரங்களை அவர் கொடுக்கிறார் பாருங்க, வல்லமைகளை அவர் கொடுக்கிறார், கிருபைகளை அவர் நமக்கு கொடுக்கிறார். எதுக்கு? வாங்கி வைத்துக்கொண்டு வீட்டில் இருக்குவதற்காக கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும், அவருடைய மனவாட்டி கட்டப்படணும், அவருடைய சபை கட்டப்படணும், மரித்து போகவிருக்கிற ஆத்துமாக்கள் சபையில கொண்டு வந்து சேர்க்கப்பட வேண்டும். கரங்களை தட்டி சொல்லுங்களேன். அதற்கு தேவன் யாரையோ நம்பினில்லை, தேவன் வேற எந்த சபையை நம்பினில்லை, உங்களை தான் நம்புறார், என்னத்தான் நம்புறார். உங்களுக்கு எனக்கு அதற்காக வரத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா மார்க் 16வது அதிகாரம் 17-18 விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அல்லேலூயா. வரங்களை கொடுக்கிறார், வரங்களை கொடுக்கிற. கரங்களை தட்டி சொல்லுங்க, கரங்களை தட்டி சொல்லுங்க. வரங்களை கொடுத்து வரங்களை கொடுத்து வரங்களை கொடுத்து வரங்களை கொடுத்து சபையில பக்தி விருத்தி உண்டாகும்படிக்காய், சபை கட்டப்பட்டு தன்னுடைய மனவாட்டி அலங்கரிக்கப்பட்டு பரலோக வீட்டுக்குள்ள போகும்படிக்காக வரங்களை கொடுக்கிறாராம். அல்லேலூயா. பிசாசுகளை துரத்துகிற வரம். ஆமென். பிசாசுகளை துரத்துகிற வரத்தை மனுஷங்கிட்ட கொடுக்குறாருங்க ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நவமான பாஷைகளை பேசுவோம், சர்ப்பங்களை நம்ம கையில எடுப்போம், சாவுக்கு ஏதுவான தொண்டையும் சாப்பிட்டாலும் குடித்தாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, சர்ப்பங்களை தேள்களை மிதிப்பீங்க. அல்லேலூயா. சிங்கத்தின்
மேல பாம்பின் மேல நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் நீங்க நசிக்க போடுவீங்க. அல்லேலூயா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. நான் உங்களுக்கு அதிகாரத்தையும் வரங்களையும் நான் கொடுக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நேற்று சொல்லியிருந்தேன் பாருங்க, 16 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சாட்சி மறுபடியும் சொல்ல, கவலைப்படாதீங்க. 16 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு கேம்புக்கு போகணும் அப்படின்னு சொல்லி 1 மாதத்துக்கு முன்னாடி அறிவிக்கப்பட்டது. அப்போ ஞானஸ்நானம் வாங்கலை. ஆவியானவருடைய அபிஷேகம் சும்மா அப்படி கேள்விப்படுறது தான், தெரியாது. அப்போது நான் ஒரு ஊழியக்காரருடைய சாட்சி, ஒரு ஊழியக்காரர் சொன்ன காரியத்தை கேட்டுக்கொண்டிருந்தேன். அதாவது அவருடைய செய்தி தான். அந்த செய்தியில் வேர்ல்ட்ஸ் எழுப்புதல் யாரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? உலகத்தில் பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மரித்து பரலோகம் போன 50ஆவது நாளில் ஊற்றப்பட்டு ஒரு பெரிய எழுப்புதல். அன்றைக்கு ஊற்றப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானுடைய அற்புதம் தான் உலகம் எங்கும் நற்செய்தி போவதற்கு வாசல்கள் திறக்கப்பட்டது. 12 சீடர்கள் சும்மா அக்கினி நெருப்பு மாதிரி உலகம் எங்கும் போனாங்க. அப்படியே அவங்க காலங்கள் முடிஞ்சு கொஞ்சம் காலங்கள் முடிஞ்சு அப்படியே கொஞ்சம் லைட்டாக அப்படியே அணைய போக ஆரம்பிச்சது. அப்போ ஒரு சில நூற்றாண்டுகளில் ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு மறுபடியும் எழுப்பினார். அப்புறம் அந்நிய பாஷெல்லாம் கிடையாது, பரிசுத்த ஆவியானவர் கிடையாது, அற்புதம் கிடையாது, அப்படி ஒரு காலங்கள். அப்புறம் திடீர்னு ஒரு மனுஷன் எழுந்திருப்பார், அவர் மேலே ஆவியானவர் இப்படிலாம் நடந்து இருந்துச்சு. அப்போது 1904 வருஷம், இன்னிலேருந்து ஒரு 120 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு அக்டோபர் மாதம் 31 வேல்ஸ் அப்படின்ற அமெரிக்காவில் ஒரு நகரம், இவான் ராபர்ட்ஸ் அப்படின்ற ஒரு வாலிப பையன். அந்த வாலிப பையன் 16 பேரு கூட சேர்ந்து ஒரு சின்ன வீட்டு கூட்டத்தில் சும்மா, அது ஒரு பரிந்துரை ஜெபம், நம்ம சவாகாமில் ஜெபிக்கிறோமே அந்த மாதிரி ஒரு பரிந்துரை ஜெபத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கிற அந்த ஜெபத்தை நடத்துறது இவான் ராபர்ட்ஸ் அப்படின்றவர். அவர் ஜெபித்து கொண்டே, அதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியானவரை பற்றிலாம் ஒன்றுமே கிடையாது, உலகமே ஒரு மாதிரி காஞ்சு போன மாதிரி இருக்கும். அப்போ இந்த மனுஷன் அந்த வீட்டுக்கு கூட சாதாரணமாக ஜெபிச்சுன்னு இருக்கிறார். அப்போ ஜெபிக்கும் பொழுது அந்த மனுஷன் மேலே பரிசுத்த ஆவியான ஒரு ஊற்றப்பட்டு அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க. அந்த 16 பேரும் அந்நிய பாஷையை பேசுகிறாங்க. ஆட்கள் வராங்க, சேர்றாங்க. அந்த வேல்ஸ் நகரம் ஃபுல்லாக வருது. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வர்றாங்க. ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது, பயங்கரமான காரியங்கள் நடக்குது. இதற்கு பேர் வேல்ஸ் எழுப்புதல் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறாங்க. ஆதி திருச்சபை எழுப்புதலை போல இந்த எழுப்புதல் பயங்கர ஃபேமஸாக இருந்தது. அப்போ இந்த எழுப்புதலுக்கு ஒரே ஒரு பையன், அவன் ஜெபிச்சு பாரத்தோடு ஜெபிச்சுன்னா அவன் மேலே ஊற்றப்பட்ட அந்த ஆவியானவன், இதனால அந்த வேர்ல்ட்ஸ் நகரத்தில் சாராய கடைகளை மூடுனாங்க, விபச்சார அந்த விடுதிகளை மூடுனாங்க, அசுத்த காரியங்களை மூடுனாங்க. அந்த ஜனங்கள் மனம் திரும்பினாங்க, வந்து விழுந்தாங்க, தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க, அர்ப்பணித்தாங்க. பயங்கரமான ஒரு எழுப்புதல். அந்த எழுப்புதலில் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன் இவான் ராபர்ட்ஸ். இதை பற்றி சொன்னார். அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸாக நீங்கள் கேள்விப்படக்கூடியது, அதற்கு பிறகு அங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படியே நடந்து இருந்துச்சு, அசுசா எழுப்புதல். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அசுசா எழுப்புதல். இது ஏப்ரல் மாதம் 9 1906. இந்த எழுப்புதல் தான் இன்னைக்கு நம்ம சபை வச்சுக்கிறோம் பாருங்க, பெந்தகோஸ்தே சபை அல்லது எவாஞ்சலிக்கல் சபை. இது உருவாகுவதற்கான பொறி அன்னைக்கு தான் ஆரம்பிச்சது. 1906 ஏப்ரல் மாதம் 9. இன்டர்நெட்டை தட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலும் இருக்கும். அங்கே லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் இருந்த ஒரு அசுசா தெரு, எப்படி மேல் வீட்டாரில் கூடியிருந்த அந்த தெருவில் ஒரு அக்கினி பற்றி இருந்ததோ அந்தமாரி லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் ஒரு அசுசான்ற ஒரு தெருவில் ஒரு சாதாரண சபையில் அவங்க இதே மாதிரி தான் கூடி ஜெபிச்சுன்னு இருக்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு ஆவிக்குரிய அனுபவம் அவர்கள் மேலே ஊற்றப்பட்டது. ஆமீன். இந்த எழுப்புதலை முன்னின்று நடத்தினவர் வில்லியம் சைமோர் அப்படிங்கிற ஒரு ஆப்பிரிக்கன். அவர் அதாவது அவர் அமெரிக்கா சிட்டிசன், ஆனால் அவருடைய பூர்வீகம் ஆப்பிரிக்கர். புரியுதுங்களா? அவர் தான் நடத்தின, அவர் பேர் வில்லியம் சைமோர். நீங்கள் தட்டி பார்த்தீங்கன்னா நெட்டில் டீட்டெயில்ஸ் இருக்கும். அந்த மனுஷன் மூலமாக ஊற்றப்பட்ட அந்த ஆவியானுடைய அபிஷேகம் உலகமெங்கும் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான சபைகள் உருவாங்க. மறுபடியும் ஆவியானவரை குறித்து ஜனங்களுக்குள்ள விழிப்புணர்வு வர, ஆவியானவருடைய கனிகள், ஆவியானுடைய வரங்கள், கிரியைகள் சபைகளில் செயல்பட, மரித்தவர்கள் செத்து போனவங்க நிறைய காரியங்கள் உயிரை தழும்ப, உறுப்பு இல்லாதவங்களுக்கு உறுப்புகள் உண்டாக, வியாதிகள், இன்னொன்னுமோ காரியங்கள், அற்புதங்கள் நடந்தது. அந்த மனுஷன் அந்த வில்லியம் சைமூர் மூலமாக தான் உலகத்துக்கு இந்த மாதிரியான பெந்தகோஸ் சபைகள் ஆவிக்குரிய, அதுக்கப்புறம் தான் ஆவிக்குரிய சபைகள், பாரம்பரிய சபைகள் அப்படின்னு பிரிக்கலாம் ஆரம்பிச்சது. சரிங்களா? இப்போ அந்த எழுப்புதல் அசுசா தெரு எழுப்புதல்,
இந்த எழுப்புதலை குறித்து அவர் சொல்லிட்டார். பேசினோம், நாங்கள் அந்த டிவியில் பார்த்துருந்தோம். இப்போ 1 மாதத்துக்கு முன்னாடி நம்ம கேம்புக்கு போகிறோம்னு சொல்லிட்டோம். நம்ம இன்னும் ஞானஸ்தானம் வாங்கினது கிடையாது, பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்க. ஆனால் எனக்குள்ளார ஒரு வாஞ்ச, எனக்குள்ளார ஒரு வைராக்கியம், எனக்குள்ளார ஒரு பெரிய தாகம். என்னன்னா, எனக்கு ஒரு அபிஷேகம் வேணும், நானும் அந்நிய பாஷையில் எதையாவது பேசணும், நானும் எதையாவது செய்யணும், ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும் செய்யணும் செய்யணும். ஆண்டவர் இப்படி தான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, என்னுடைய வாலிபம் ஒழிந்து போகிறதுக்கு முன்னாடி என்னை எடுத்து நீங்கள் பயன்படுத்துருங்க. என்னுடைய வாலிபம் இருக்கும் போது நீங்கள் எதுக்காவது என்னை பயன்படுத்துங்க. நான் உங்களுக்காக எப்படியாவது ஓடி எதையாவது நான் செய்யணும், ஆனால் உங்கள் ஊழியத்தை செய்யணும், எதையாவது செய்யணும். அப்போ அதுக்கு முன்னாடி அந்த அந்த ஒரு பயங்கர ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு வாஞ்ச, ஒரு தாகம் தெரியுதுங்களா. அப்போது அந்த காரில் போகும்போது நான் எங்கள் மனைவி பிள்ளைங்க 5 பேர் தான், எங்கள் கூட யாரும் இல்லை. காரில் உக்காந்து கிட்டத்தட்ட 12 மணி நேரம் 13 மணி நேரம் ஜெபம் தான் பண்ணின்னு போகணும். அங்கங்கே பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம். உடனே விண்ணப்பம் என்ன ஆவியானவர் ஊற்றுங்க, என்னத்தை ஊற்றுங்க தெரியாது, எப்படி ஊற்றுவார், எப்படி வருவார் தெரியாது. யாரோ ஒரு பையன் ஜெபிச்சான், ஒரு பெரிய எழுப்புதலுக்கு சாட்சியாக இருந்தீங்க. என்ன நான் உலகத்துக்கு, தேசத்துக்கு, நகரத்துக்குலாம் சாட்சி வேணாம், என் குடும்பத்துக்கு சாட்சியாக இருக்கணும். ஆமீன். நிரப்புங்க, இதான் நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க, இதையே சொல்லின்னு போனோம். அப்படி சொல்லின்னு போய் கூட்டாளர் இடத்துக்குள்ளே போகும்போது தான் தாவீது வீட்டின் தெருவுகளை அந்த வசனம் வச்சுது. அதை பார்த்தவொன்னே எனக்குள்ளே என்ன ஆயிடுச்சுங்க, ஆவியானவருடைய எழுப்புதல் தரன்னு ஓடுனேன். இவங்களை எல்லாரும் விட்டுட்டு முன்னாடி போனேன். ஆவியானவர் நிரப்புனார், அந்நிய பாஷையில் நிரப்புனார். அன்னிலேருந்து என்னுடைய வாழ்க்கை மாறினது, தரிசனங்கள் நடந்ததுங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னதுங்க, வாஞ்சைங்க. ஆமேன். ஏன்னா வான சொல்ற மாம்சமான யாவர் மேலும், ரட்சிக்கப்பட்டவங்க மேலே ஊற்றுவேன், பரிசுத்தமாக இருக்கிறவங்க மேலே ஊற்றுவேன், நல்லவங்க மேலே தான் ஊற்றுவேன், பாஸ்டருக்கு மேலே தான் ஊற்றுவேன் சொல்லியிருக்காரா. மாம்சமான நீ யாரை வேணா இரு, உண்மையில நான் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். ஆனால் நான் ஊற்றுவேன், அதை நீ பெற்றுக்கொள்ளுறதுக்கு உனக்கு ஒரே ஒரு தகுதி வேணும். என்ன? வாஞ்ச, விசுவாசம், வைராக்கியம், ஏக்கம். எழுந்து நில்லுங்க. இப்போ ஆவியானவர் உங்களை நிரப்ப, ஆவியானவர் எனக்குள்ள எழுப்பின ஒரு ஏவுதல், ஒரு அக்கினி. ஆமேன். ஆண்டவர் என்ன நீ போதித்து ஜனங்களை நடத்துவான்னு சொன்ன ஆண்டு 2012. ஆனால் நான் ஊழியத்தை, அது இந்த ஊழியத்தை சேர்த்து போதித்து ஜனங்கள் நடத்துறதுக்காக ஆண்டவர் அழைக்கப்பட்டால் எவ்வளோ நாள் பாருங்க. ஆனால் அந்த வாஞ்சை குறையல, அந்த வைராக்கியம் குறையல, அந்த ஏக்கம் குறையல. ஆண்டவருடைய ஊழியத்துக்காக தான் நான் ஜெபிச்சிருக்கேன், சாட்சியா நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்க ஒருத்தர் இருக்கிறார். அவர் கிரியை செய்ய நம்ம காத்து கொண்டு இருக்கணும். அந்த காரியம் நடக்கும் வரையில, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வரையில காத்து தான் இருக்கணும். அல்லேலூயா. ஆனா எனக்காக கொடுக்கப்பட்ட ஊழியம், எனக்காக கொடுக்கப்பட்ட பொறுப்பு, எனக்காக கொடுக்கப்பட்ட ஆத்துமா, அவர்களுக்காக வைராக்கிய வாஞ்சையா உன்னுடைய பொறுப்புகளில, உன்னுடைய ஊழியத்துல உண்மையா இருங்க. உங்களையும் கர்த்தர் ஒரு நாள் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். அப்படியே பேசுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க. அந்நிய பாஷை வரம் இருக்கிறவங்க கிரியை செய்யணும். பேசுங்க. வாய்களை திறந்து சத்தமா. நேத்து அபிஷேகம் தேவன் கொடுத்துட்டார். சத்தமா. அல்லேலூயா. அந்த ஆவியானவர் வேணும். சொல்லுங்க, அந்த ஆவியானவர் வேணும். என்னையும் எழுப்புங்க. வல்லமையா எழுப்புங்க. நான் வந்து சேர சூடாக்கிட்டு போக வரக்கூடாது. வர சேர சூடாக்கிட்டு போக வரக்கூடாது. நான் மற்றவர்களை அனல் மூட்டணும், நான் மற்றவர்களை அனல் ஆக்கணும், மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். கரங்களை தட்டி கேளுங்க. ஆவியானவரே இறங்கி வாங்க. அபிஷேகம் ஊற்றுங்கப்பா, எங்க வாழ்க்கையை அனலாக மாற்றுங்கப்பா. மாம்சமான யாவர் மேலும் அபிஷேகம் ஊற்றுங்கப்பா, எங்க வாழ்க்கையை அனலாக மாற்றுங்கப்பா. வாஞ்சையோடு கூட கை தட்டி பாடுங்க. ஆவியானவரே, ஆமென். ஆவியானவரே, நன்றி அப்பா. ஆவியானவரே, அபிஷேகம் ஊற்றுங்கப்பா, எங்க வாழ்க்கையை அனலாக மாற்றுங்கப்பா. அபிஷேகம் ஊற்றுங்க. அபிஷேகம் ஊற்றுங்கப்பா, சத்தமாய். வாழ்க்கையை அனலாக மாற்றுங்கப்பா. வனாந்திரம் எல்லாம் வயல்வெளியாய் மாறணும், வயல்வெளிகள் எல்லாம் காடாக மாறணும். வனாந்திரம்
அழைக்கின்றோம். ஆவியானவரே சொல்லுங்க சொல்லுங்க. ஆவியானவர் ஆவியானவர்